ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். சத்திய மெய்வழிச்சாலையை உண்டு பண்ணிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, திரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டு வருவதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவசனம் யமன்பட அடிபடு திருமெஞ்ஞான குரல், திருவாக்கியம் எண் 38, பக்கம் 224. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, சத்தியம் விளையும் தலம் எது? சத்தியத்தின் பிறப்பிடம் எது? சபையோர்கள் தெரியவில்லை. ஆண்டவர்கள், முத்திக்கு உரியது ஆசான் வாக்கு, ஆனால் சத்தியத்தின் செயல் யார் நினைவிற்கும் எட்டாது. சத்தியத்தின் இருப்பிடம் உனக்கும் மற்ற எல்லோருக்கும் எங்கே? சத்தியத்திற்கு மேல் சமயமோ மதமோ இல்லை, அதற்கு மேம்பட்ட பலமுள்ள பொருளும் இல்லை. எல்லா ஜெயங்களுக்கும் சித்தியிடமே சத்தியம். கோழிக்கு கூட தன் குஞ்சை வளர்க்கும் அறிவு இருக்கிறது. ஆகவே இந்த உலக அறிவென்று பெரியோர்கள் சொல்லவில்லை. தன் ஜீவனை, தன் அறிவிருக்கும் தலத்தை அறிகின்ற அறிவே அறிவாகும். அந்த அறிவில் ஆண்மை இல்லாதவனுக்கு சத்தியத்தின் முனைப்பிடம் இல்லை. அழியா அறிவினுடைய ஆண்மையில் தான் சத்தியம் விளையுது. ஆகவே அறிவின் மூர்த்தன்ய முனைப்பு கூர்தான் சத்தியம். அந்த சத்திய முனையில் நிற்பவர்கள் ஆகையால் தான் கொடிய நிர்பந்தத்தில் கூட மேலோர்கள் மெய்யை விட்டு கொடுக்காமல் தங்கள் உயிரையே காவு கொடுத்தார்கள் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தெழுதியிருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் நம்ம கிட்ட 2 கேள்வி கேட்கிறாங்க. சத்தியம் விளையும் தலம் எது? சத்தியத்தின் பிறப்பிடம் எது? அப்போ எப்பயுமே கேள்வி கேட்டு அதோட நம்மளை விடமாட்டாங்க, நமக்கு பதில் பெருமான் அவங்க கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பதில் நமக்கு என்ன கொடுக்குறாங்க பெருமானவர்கள்? சத்தியம் எது? இந்த உலகத்துல சத்தியம்னா என்ன சொல்லுவாங்க? உண்மை, வாய்மை, அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை சொல்ற அந்த உண்மையெல்லாம் அது சத்தியமா? வாய்மை எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூட நம்முடைய பெருமானவர்கள் ஒரு கதையை கூட எடுத்து கொடுப்பாங்க நமக்கு. சத்தியம், உண்மை, வாய்மைன்னு இந்த உலகத்தை அவங்க சொல்றாங்களே, அது நன்மை விளைவிக்கக்கூடியதா அப்படின்னு நமக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சாமியார் இருந்தாரு, ஊருக்குள்ள இருந்தா பொய் சொல்ல வேண்டியது இருக்கேன்னு நினைச்சு ஊருக்கு வெளியே போயிருந்தாரு. அப்போ அந்த வழியா சில பெண்கள் வந்தாங்க, சில முரடர்கள் அவங்கள துரத்திட்டு வந்தாங்க. அவங்க ஒரு சாமியார் இருக்காருன்னு நம்பி அவர் ஆசிரமத்துல ஒளியும் போது அவர் உண்மைதான் பேசுறேன்னு சொல்லி அந்த திருடர்கள் இந்த பக்கம் வந்த பெண்களை பாத்தீங்களான்னு கேட்கும்போது இந்த இருக்காங்க அப்படின்னு காமிச்சு கொடுத்தா அதுவா சத்தியம்? அப்படி காமிச்சு சத்தியம்தான் பேசுறேன்னு காமிச்சு கொடுத்தா அதனால வர்ற பலன் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு அந்த திருவாக்கியத்துல அந்த கதை மூலமா பெருமானவங்க நமக்கு விளக்கி அறிவிப்பாங்க. அப்போ சத்தியம் எது? சத்தியம் என்பது ஆசானுடைய வாக்காக இருக்கிறது. அது நன்மை பயக்கக்கூடிய, நம்ம கூட பார்த்திருக்கோம், நன்மை பயக்கும் வார்த்தைகள், தேவ ரகசியங்கள், இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தானே ஏறக்கூடியதாக இருக்கிறது, வேற எந்த மிருகங்களுக்கும் ஏறக்கூடியதாக இல்லையே. அப்போ அவங்களுடைய அந்த வாக்கு ஒன்றுதான் சத்தியமாக இருக்கிறது.
இன்னைக்கு கூட நமக்கு அந்த எப்படி நம்ம எப்பயுமே நம்ம என்ன பேசுறோமோ அந்த பெருமான் அவங்க அந்த ஒலிநாடாவில் நமக்கு முன்னால எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் அமைஞ்சிச்சு. இன்னைக்கு அக்கா அவங்க பாடின தோற்ற பாடல் கூட கூறாரும் முடியாத குறிகள் கூறும் குறவர் குலம் அம்மே அப்படின்னு நமக்கு அந்த பாடல் பாடினாங்க. யாருமே கூற முடியாத குறிகள் கூறுகிற அந்த வாக்கு இருக்கே, அந்த வாக்குதான் சத்தியமாக இருக்கிறது, அதுதான் அறிவாக இருக்கிறது, அதுதான் சத்தியம், சத்தியத்தின் முனைக்கூறாக இருக்கிறது. அந்த வாக்கு பிறப்பிடம் எங்க இருக்குது? இன்னைக்கு ஒலிநாடா ஆரம்பிக்கும் போதே எமனோலை கிழித்தெறிந்த எம்பிரான் என்றே, அந்த எம்பிரான் தான சத்தியத்தின் பிறப்பிடமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தோற்ற பாடல்ல சத்தியம்னா என்ன? கூறாத குறிகள் தான் சத்தியமாக இருக்கிறது. அந்த குறிகளை கூறும் எம்பிரான் தான் சத்தியத்தின் பிறப்பிடமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாலே இன்னைக்கு தோற்ற பாடலாகவும் பெருமானவர்களுடைய அந்த திருவாய் மொழியாகவும் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ அதுல பெருமான் அவங்க எடுத்து கொடுத்தாங்க, இந்த உலகத்துல தூல பண்டிதத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா ஜீவ பண்டிதத்துக்கு யாரு இருக்கா? இந்த ஜீவன் இல்லைன்னா தூலத்துக்கு என்ன பெருமை? இந்த ஜீவன் தூலத்தை இவ்வளவு கிரயமுள்ளதாக ஆக்கி வச்சிருக்கிறது அந்த ஜீவன் தானே. அதை நீ அறிய வேண்டாமா? அறிவதனை கொண்டு அறிவதனை அறிய வேண்டாமா? இந்த அஞ்சறிவு இன்பத்திலே இருக்கிறையே, அது மிருகங்கள் கூட அஞ்சறிவு இன்பத்துல வாழுதே. அப்போ ஆறாவது அறிவின் இன்பம் எது? இந்த ஆறாவது அறிவின் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சக்தி மனுஷனுக்கு மட்டும்தானே இறைவனால் கொடுக்க பெற்றிருக்கிறது. அதை கொண்டுதான் இந்த மனிதன் அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு இந்த மனிதன் ஈசனாக தேவனாக மாறலாம். அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நாம என்ன பேசுறோங்கிறத நமக்கு பெருமானவங்க முதலையே நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்போ சத்தியமாக இருக்கிறது எது? சத்தியம் என்பது நமக்கு இந்த திருவாக்கியத்திலே பின்னாலேயே சபையோர்கள் தெரியவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. முட்டிக்குரியது ஆசான் வாக்கு, அதுதான் சத்தியம். உன்னை முட்டிக்கு எட்டுகின்றது வசனம், அதுதான் சத்தியமாக இருக்க முடியும். அந்த சத்தியத்தின் செயல் யார் நினைவிற்கும் எட்டாது. அந்த சத்தியத்தின் இருப்பிடம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வியாபாரத்துக்கே நமக்கு பெருமானவங்க ஒரு திருவாக்கியத்துல எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த சாதாரண உலக வியாபாரத்துக்கே நமக்கு எவ்வளவு வாய்மை வேண்டியதாக இருக்கு. அந்த வாய்மை சிறப்பா இருக்கிறவங்களாலதான் இந்த உலக வியாபாரத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். இந்த உலக வியாபாரத்துக்கே வாய்மை அதிகம் வேண்டி இருக்கே. பெருமானவர்கள் கூட அந்த காசுக்காரம்பாளையத்துல வியாபாரம் செய்யும் போது சினத்தினை மகிழ்ச்சி ரூபமாக தழுவி பிடித்து கனிவு காட்டி பேசும் மினுக்கு மதியினராய். கோபம் வரும், ஆனா அந்த கோபத்தை சிரிச்சுக்கிட்டே பேசி அதை சமாளிக்கணும். அப்படி இருக்கிறதுதான் மினுக்கு மதி. அப்படி அந்த மாதிரி எல்லாம் சமாளிச்சு வாய்மையா அதை எப்படி பேசணுமோ அப்படி பேசி அப்படியெல்லாம் வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த உலக வியாபாரத்துக்கே அப்படி ஒரு வாய்மை தேவையா இருக்கே. அப்போ இந்த பிரம்ம வியாபாரத்திற்கு என்ன வாய்மை வேணும்? அதுக்கு ஆனவாய் வேண்டும். இந்த உலக வியாபாரத்திற்கே வாய்மை அதிகம் வேண்டி இருக்கே, அப்போ பிரம்ம வியாபாரத்திற்கு ஆலவாய் அல்லவா வேண்டும் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க சொல்வாங்க. அப்போ சத்தியத்தின் பிறப்பிடம் அந்த ஆலவாயாகத்தான் இருக்கிறது. அப்போ சத்தியம் என்பது ஆசானவர்கள் வாக்காக இருக்கிறது. சத்தியத்தின் பிறப்பிடம் அந்த வாக்கு பிறக்கிற ஆசானவர்களது திரு ஆலவாயாக இருக்கிறது. அந்த சத்தியத்தின் செயல் என்னவாக இருக்கிறது? அந்த சத்தியத்தின் செயல் அதற்கு மேல் ஒரு சமயமோ மதமோ இல்லை. எந்த மதமும் வேண்டாம். அந்த சத்திய வாக்கு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மேல எந்த மதமும் வேண்டாம். அந்த சத்தியத்திற்கு மேல் எந்த சமயமோ மதமோ எதுவுமே இல்லை. அதற்கு மேம்பட்ட பலமுள்ள பொருளும் இல்லை. பொருளாகிய வாக்குன்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லா வாக்குமா? அந்த நம்மள அந்த பரமபதத்துக்கு ஏற்றுகின்ற அந்த திரு வாக்கு தான். அதுக்கு மேல ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா இல்லை. அதற்கு மேல் பலமுள்ள பொருளும் இல்லை. எல்லா ஜெயங்களுக்கும் சித்தியிடம்
சத்தியமே. அப்போ எல்லாம் வெற்றி. இந்த உலகத்துல நாம என்னென்னமோ ஜெயிக்கிறோமே அதுவா வெற்றி? யமன் எல்லையில வெற்றி பெற போறோமே அது அல்லவா வெற்றி? அந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது எது? இந்த சத்திய வாக்கு தானே நமக்கு அந்த இடத்துல வெற்றியை கொடுக்க போகிறது. அப்போ அது எவ்வளவு நமக்கு முக்கியம். இந்த சத்திய வாக்கானது இப்போ இந்த உலகத்துல நமக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அந்த உயிர் உடலுக்கு சிரசு எதுவாக இருக்கிறது? என்னுடைய வாக்கு உனக்கு அவ்வளவு முக்கியம், இதை லேசானதாக நினைக்காத. ஏனென்றீரே உன்னுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் பெண்டு பிள்ளை சுற்றம் ஆஸ்தி பாஸ்தி அனைத்தும் கைவிட போகிற நீ நினையா புறத்து நேரம் வரப்போகிறது. ஆனதினாலே என்னை நீங்கள் நம்புவதற்கு துரிதமாக வந்துவிடும் பிறவியரே. அதாவது இப்போது உலகத்தில் இது நேரம் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் வார்த்தை அழியாது நிச்சயம். உங்களுடைய வார்த்தை தான் இப்ப இந்த தூல உடம்புக்கு எப்படி சிரசு முக்கியமானதாக இருக்கிறதோ அது போல அந்த உயிருடலுக்கு சிரசு, உயிருடலுக்கு சிரசாக அவர்களுடைய திருவாக்கு தான் நமக்கு உயிருடலுக்கு சிரசாக இருக்கிறது. அதையும் நமக்கு பெருமான் அவர்கள் திருமஞான குரல் திருவாக்கியம் 12 எடுத்து கொடுத்திருப்பாங்க. உன் உடம்பிலிருந்து சிரசு போனால் என்ன ஆகும்? கெட்டு நாரி போய்விடும். ஆகவே இந்த உடலுக்கு சிரசு எவ்வளவு பிரதானமானது. உனது உடலில் உயிர் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? உடல் அழிந்து நாசமாகும். ஆகவே உடலுக்கு உயிர் எவ்வளவு பிரதானமானது. இதெல்லாம் உனக்கு முக்கியமானது பிரதானமானது என்று நினைக்கிறாயே, அவற்றையெல்லாம் விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது என்ற நினைப்பு உனக்கு வருமா? அப்போ இந்த உயிரை காட்டிலும் நமக்கு முக்கியமானது பெருமானவர்களுடைய அந்த சத்திய வாக்கு தான். அதைத்தான் நாம பற்றி கொள்ள வேண்டும். இந்த உடலுக்கு உயிர் எவ்வளவு பிரதானமானது, இந்த உடலுக்கு சிரசு எவ்வளவு பிரதானமானது, இதெல்லாம் முக்கியமானது நினைக்கிறியே, இதெல்லாம் விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது என்ற நினைப்பு உனக்கு வருமா? வராது, வரவில்லை. அந்த அதிமுக்கியமானது நாம் தான். அவங்கதான் அந்த அதிமுக்கியமான ஒரு பொருளாக, அவங்களுடைய அந்த திருவாக்கு தான் நமக்கு அவ்வளவு முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. உனது உயிர் உடலுக்கு சிரசு நாம் தான். அது ஒரு கிராக்கியான பொருள், ரொம்ப முக்கியமானது. அதை கஷ்டப்பட்டு தேடி அடையணும். அது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வசந்த காலமாக இப்போது அமைந்திருக்கிறது. இன்னும் உலகத்தில் வைத்து மிக்க மலிவான பொருள் நாம் தான். ரொம்ப முக்கியமான பொருள், அது ரொம்ப மலிவா கிடைக்கிற காலம். இது எக்கோடி காலத்திலும் இப்பூமிக்கு வராத மகா அருமை பொருளாக இருந்தும் ஒரு மலிவான பொருள் போல் மனு குலத்தின் தலைக்கு இது நாள் கிட்டுவதற்கு காரணம் இதுவரைக்கும் வரல. இதுவரைக்கும் 7 சதுரயுகங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சதுரயுகங்கள் 4 யுகங்கள், திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ஆண்டுகள். 7 சர்க்கிள் முடிஞ்சு இப்போ 7வது ஆண்டு, 7வது யுகம், சதுர்யுகம், 7வது சதுர்யுகம். அப்ப 28 யுகங்கள் முடிஞ்சிச்சு. அப்படி இந்த 28 யுகங்கள்லையும் வராத ஒரு வசந்தம் நமக்கு இந்த கலிகாலத்துல கிடைச்சிருக்கு. எப்போது காலத்திலும் இப்பூமிக்கு வராத மகா அருமை பொருளாக இருந்தும் ஒரு மலிவான பொருள் போல் மனுக்குலத்தின் தலைக்கு இதனால் கிட்டுவதற்கு காரணம், இது எல்லோருக்கும் வேண்டிய, மிக அத்தியாவசியமாய் வேண்டிய, இது இல்லாவிட்டால் நித்திய நரக பிராப்தி கிட்டுவிடுமே, அத்தகைய ஒரு பொருளாக, இவன் மீட்புக்கு கட்டாயம் வேண்டிய பொருளாக இருப்பதால் தான் இப்படி மலிவான பொருளாக வந்திருக்கிறது. அப்ப இந்த பொருள் தான் இந்த கலிகாலத்துல, இந்த 28 யுகங்கள்லையும் வராத ஒரு அதிசயம் இந்த காலத்துல ஒரு பொருளாகிய வாக்காக, சத்தியமாக நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுதான் சத்தியத்தின் செயலாக இருக்கிறது. அதுதான் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உடம்புக்கு எப்படி சிரசு முக்கியமோ அதை விட இந்த உயிர் உடலுக்கு அவங்களுடைய அந்த வார்த்தை நமக்கு அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த சத்தியம் எங்க இருந்து பிறந்து வருது?
சத்தியம் எங்க இருந்து பிறந்து வருது அப்படின்னா அது சத்திய திருவேணியில இருந்துதான் பிறந்து வருது. சத்தியம் திரண்ட சாயுச்சிய கடல்ல இருந்துதான் இந்த சத்தியமானது திரண்டு வருது அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த திருநாவில் இருந்துதான் அந்த சத்தியம் பிறந்து வரும். நம்மளுக்கு குருமணி மாலையில சத்தியம் தீரண்ட சாயுச்ச கடலே சகல கூணா நீதி கடலே சித்தர்கள் ஊழத்தி தெளிவுறும் கடலே ஜெயமணி கோழி கும்பார் கடலே முத்தகளூராயும் வித்தக கடலே வேதனாவலை தவள் கடலே புத்தி சீரண்ட முத்தூரை மதீனா புகழ் முகம் மாதுமதி கடலே. இந்த சத்தியம் திரண்ட சாய்ச்சிய கடல் அது வேதனா அலை தவள் கடலாக இருக்கிறது. அப்போ அவங்களுடைய அந்த வேதனா அந்த நாவுதான் சத்தியத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது. அதை சார்ந்த மக்களுடைய நாவையும் அவங்க வேதனாவாக மாற்றி விடுவார்கள். அதுவரைக்கும் பேச்சடி நாவாகத்தான் நம்முடைய நாவெல்லாம் இருக்கு. அப்படி நாவையும் அவர்களுடைய அந்த திருவடியை நம்ம சாரும்போது நம்முடைய நாவையும் வேதனாவாக, இந்த நாவுக்கு பெரியதாக உலகத்துல எதுவுமே இல்லை. கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம். உங்களுடைய நாவ் வேதனா அலை தவள் கடலாக இருக்கு. நம்முடைய நாவையும் அதே போல பேச்சடி நாவாக இருந்த நம்முடைய நாவையும் இந்த பிரணவ நாவாக வேதனாவாக மாற்றி வைப்பதுவே எம்முடைய எண்ணம் அப்படின்னு சொல்லி இந்த கலிகாலத்துல இரக்கம் கொண்டு வந்த சத்திய திருமேனியாக பெருமான் அவர்களுடைய அந்த திருமேனிதான் சத்தியத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது. வேதத்துல சத்தும் அசத்தும் கலந்துதான் இருக்கும். சத்தியம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அது சத்தை மட்டும் கொடுக்கக்கூடியது. வேதத்துல சத்தும் அசத்தும் கலந்துதான் இருக்கும். அதுல சத்தை மட்டும் பிரித்து எடுத்து சத்து கூட்டல் ஈவது அதுதான் சத்தியமாக இருக்கிறது. வேதத்தில் சத்தும் அசத்தும் கலந்திருக்கிறது. அந்த அசத்தை நீக்கி சத்தை மாத்திரம் தருகின்ற ஜீவன் முத்தர்களின் வாக்கே வேதாந்தம் என்று பெருமான் நம்மளுக்கு கோடாயிலக்கூர்ல எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுடைய அந்த சத்தை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கொண்டு சத்தை நமக்கு ஈகின்றார்களே அதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஒரு வாக்கு நம்ம அதனாலதான் பெருமான் வாக்கியத்தையே வாக்கியம் அப்படின்றோம். அந்த வாக்கை நமக்கு ஈகின்றார்கள், நமக்கு அருளுகின்றார்கள். அந்த வாக்கை ஈவதனால் அதை ஆண்டவர்கள் வாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றோம். அது வாக்கியம் அப்படின்னா வாக்கை ஈதல் அப்படின்னே நமக்கு பெருமான் அருளமுதம் திருவாக்கியம் 194 கொடுக்குறாங்க. வாக்கியம் உன்னிடத்தில் உள்ள அறிவை அறியும் பெட்டகத்தை வாக்கு கொண்டு பேசி ஈய வந்தது வாக்கியம். நமக்குள்ள அறிவை அறியும் பெட்டகம் இருக்கு. இன்னைக்கு கூட ஒலிநாடல அறிவை அறிய வேண்டாமா, உயிரை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அறிவதனை கொண்டுதானே அந்த அறிவை அறியணும். அந்த அறிவை அறியக்கூடிய ஒரு பெட்டகம் நமக்குள்ளாக வைக்க பெற்றிருக்கிறது. அந்த பெட்டகத்தை வாக்கு கொண்டு பேசி ஈய வந்தது வாக்கியம். அந்த சத்தியத்தை ஈய வந்தது சத்தியம். அப்போ அவங்களுடைய அந்த வாக்குதான் வாக்கியமாகவும் சத்தியமாகவும் அது நமக்கு நாளும் ஈந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய இந்த பேச்சடி நாவை பிரணவ நாவாக நம்ம எல்லாம் மாற்றுகிறது. அவங்களுடைய நா மட்டும் மாற்றினது இல்லாம
நாமளும் ஒரு அஞ்ஞானத்துல இருந்தோமே, அதுல என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? வீண் பேச்சும் வெட்டி பேச்சுமா பேசிக்கிட்டு இருந்த நம்முடைய பேச்சை இன்னைக்கு எப்படியான நாவாக பெருமான் அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. அஞ்ஞான கிழங்குகளை எடுத்து உபநிடத மழை பொழியும் நாவோய், மெஞ்ஞான செயல் தேர்ந்து நாத்தழும் வங்கேறி விளைகின்ற வாக்கால், பொய்ஞான புலையதமை வாட்டிடுமை சவுக்கையன வலுநாயிந்து, எஞ்ஞான்றும் செல்லும்படி நீ அளித்தனையே பதிலுமக்கென் செய்வேனத்தா. பொய்ஞான புலையர்களை எல்லாம் வாட்டிடும் சவுக்கை போன்ற வலுனா நமக்கெல்லாம் கொடுத்திருக்காங்களே, எஞ்ஞான்றும் எண்மையும் செல்லும்படி இந்த நாவை கொடுத்திருக்காங்களே, அதுக்கு நாம பதில் என்ன செய்வோம்? அந்த சத்தியத்தை பெருமான் அவங்க நமக்கெல்லாம் அருளியிருக்காங்களே, அந்த சத்தை ஈந்து கொண்டே இருக்கிறார்களே நாளும், அதுதான் சத்தியமாக இருக்கிறது. அவங்களுடைய வாக்குதான் நமக்கு நம்மகிட்ட இருக்கிற அந்த அஞ்ஞானம் மும்மல கிழங்குகளை எல்லாம் களைத்தெறிகின்ற ஒரு நெருப்பாக இருக்கிறது. அந்த சத்திய ஒட்டுதலில் நீ சதா இருக்க வேண்டும். அந்த ஒட்டுதலே நம்ம எப்பயுமே இருக்கணும், அதை விட்டு நீங்கவே கூடாது. அந்த சத்திய ஒட்டுதல்லே நீ சதா இருக்க வேண்டும். நமக்கு பெருமான் அவங்க எடுத்துருப்பான், சதா சத்திய ஒட்டுதலில் நீ இருக்க வேண்டும். அவங்க அந்த சத்து நம்மளை ஈண்டு கொண்டே இருக்கிறாங்க, அதுல நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கணும். எமது ஆజ్ఞை பிறந்த அந்த சனமே உன் எண்ணம் அந்த முகமாக திரும்பி விட வேண்டும். அவங்க வாக்கு கேட்ட அடுத்த சனம் அடுத்த நொடி தாமதிக்க கூடாது, திரும்பி விட வேண்டும். அடுத்த மூச்சு வீணாக ஓடப்படாது. அப்படி ஓடினால் எம்மை அவமானப்படுத்திய குற்றம் வெறுப்பு உன் மேல் வரும். அப்படியாப்பட்ட சத்திய வாக்கு அது. அந்த வாக்கு அதிலே நாம எப்பயுமே சதா ஒட்டுதல்ல இருக்கணும். அதை விட்டு இம்மி அளவு கூட நாம நகரவே கூடாது. ஏன்னா அது அப்படியாப்பட்ட ஒரு அனல், அது வடவை அனல். அந்த வடவை அனல் எழதான் நம்மளுடைய அந்த மும்மல கிழங்குகள் எல்லாம் எரிக்கப்படும். வடவையனலும் கெடு மும்மல கிழங்கு விடமும் முறிங்காமுடம் அடையும் திறந்து விடும் முழவோரே. விடம் முறிக்கின்ற அந்த அமுதத்தை திறந்து விடும் உழவோர். சாந்த நீலகிரி பாங்கள் விடமுறிய சாந்தி அமுத முறையீந்து ஈந்த பெரு நிலையோரே. ஈந்துகிட்டே இருக்கு அந்த சத்தியத்தை. அந்த இடம் எங்க இருக்கு? அந்த சத்தியத்தின் பிறப்பிடம் எங்க இருக்கு? நெட்டி புருவத்திடை சக்தி சத்தொழு முட்டிகை பலித சுத்த பழமை கிழ முனிவோரே. அந்த சத்தியத்தின் பிறப்பிடம் அந்த திரு ஆலவாய். இந்த சாதாரண வியாபாரத்துக்கே வாய் வேண்டியது இருக்கே, அப்போ அந்த பிரம்ம வியாபாரத்துக்கு ஆலவாய் அல்லவா வேணும். அந்த ஆலவாய் எங்க இருக்கு? அந்த சத்தியத்தின் பிறப்பிடம் எங்க இருக்கு? அது நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. பாய்வாசி மூனை காவழி கண்டு செவ்வே பதி புருவ தீடை அடுக்கி. அந்த ரெண்டு புருவ மத்தியில நடுவுல அப்படியே நேரா கீழே வந்தினா அங்கதான் ஈசந்தன் இருப்பும் ரவி கொடி வீசும் இருதய மலர் விரிந்தெழும்பும். அங்கதான் ஈசனுடைய இருப்பு இருக்கு. அங்கதான் அந்த ஆலவாயில் இருக்கு. அந்த ஆலவாயில இருந்துதான் அந்த சத்தியம் பிறக்குது. அதுதான் சத்தியத்தின் பிறப்பிடம். அதுக்கு நீ செவி மடுக்க மடுக்க மடுக்கத்தான் இருதய மலர் விரிந்து எழும்பும். உனக்குள்ள இருக்க ஈசனை காணலாம். அப்போ
அவங்கதான் அந்த ஆலவாய் திறந்து, அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா வாய் திறந்து ஆலம் காட்டினார்கள். நம்ம பெருமானவங்களும் வாய் திறந்து ஆலம் காட்டும் வடிவுமாயனுமாய் நிற்பர் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாக்கு எப்படியாப்பட்ட வாக்கு, அவங்களுடைய வாக்கு வல்லமை, அது கூறான ஒரு வாழ் அப்படின்னு நமக்கு மானியத்துல கூட அந்த வாக்கு, அவர்களுடைய வாக்கு வல்லமை எப்படியாப்பட்ட வாக்கு அவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறத பத்தி பெருமான் அவங்கள்ட்ட பாட்டை பிரானவங்க எடுத்து கொடுப்பாங்க. மகனே, எல்லா வாக்கு வலதும் எல்லா விந்தை வரங்களும் பெற்றிருக்கின்ற நீ ஒருவன் அளவோ. அது இந்த வாக்கு இதுவரை சதுரகத்திலும் இந்த பூமிக்கு கிடைக்காத ஒரு வாக்கு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நாமெல்லாம் என்ன பேரு செஞ்சோமோ தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு வாக்கு வல்லமும் எல்லா வாக்கு வலதும் எல்லா விந்தை வரங்களும் பெற்றிருக்கின்ற நீ ஒருவன் அளவோ. குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாட்டேற்கிறான் அவர்கள் கொடுத்த சொத்தை ஒன்றை பலவாக பெருக்கி அந்த பெருக்கல சொத்தை நமக்கெல்லாம் கொடுக்கிற ஒரு பெருமானவர்களுடைய அந்த திருவாக்குதான் சத்தியம். மேலும் இவ்விரிபோனிடத்தே உன்னுடைய மூப்பு ஒன்றை தவிர வேறே ஒரு மூப்பும் உலகத்தில் இல்லாத யுகவிந்தை பெற்றிருக்கும் உறுதியனே. அன்றியும் முதலான மூமிஞ்சை வரமும் எம்முதலுக்குடை இறையாயுதமும் உம்முடையதன முற்றகம் புகழும் 30 முக்கோடி தேவர்கள் முதலாகிய எல்லோரும் அறிந்திருப்பதான அதனை நீ எவ்வாறு நினையாதிருக்க முடியும்? மேலும் மூதுரை நாதமுனி பாரவான்கள் நீதிமாமறையில் ஓதியுள்ள தீர்க்க தரிசனைக்குரிய என் ஓவியனே சத்தியனே. அப்போ சத்தியன் யாரு, சத்தியத்தின் பிறப்பிடம் எதுன்னு பாட்டேற்கிறானவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சத்தியன் தான் மூதூர் பாரவான்கள் எல்லாம் காலகாலம் இந்த வருகையைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்படி நீதிமாமறையில் எல்லாம் ஓவி எதிர்பார்த்து கொண்டிருந்த ஓவியனே சத்தியனே. அந்த சத்தியன் தான் சத்தியத்தின் பிறப்பிடம். அவங்க நாக்கிலிருந்து பிறக்கிற வாக்குதான் சத்திய வாக்கு. உன் வாக்கு சாய்ச்சரில் யாரும் இல்லை. இந்த வாக்கு சாய்ச்சர் இதுவரைக்கும் இந்த பூமிக்கு சதுரகத்திலும் வரவில்லை. சதுரகத்தும் வாக்மி சகத்தேர் உனை தவிர. இது யார் சொல்றா? பாட்டை பெருமானவர்களுடைய குருபிரான் அவங்க சொல்றாங்க. ஒரு சொல்லில் நின்ற உத்தமி சத்தியனே பத்தினி வாக்கு பலிக்கும் எவர் மேலும் அக்கினி உன் வழக்கையில் அப்பா மறவாதே. அப்போ உங்களுடைய வாக்கு எப்பேற்பட்ட வல்லமையான வாக்கு. சதுரகத்திலும் இந்த பூமிக்கு வராத வாக்கு, சதுரகத்திலும் இந்த பூமிக்கு கிடைக்காத சத்தியம். நீங்க உங்க திருவாயிலிருந்து வர்றதுதான் சத்திய வாக்கு. இந்த வாக்கு சாகித்யம் யாருக்குமே இல்லை. சகத்தேது உனை தவிர, சதுரகத்திலும் இந்த வாக்கு சாய்ச்சிரல உன்னை தவிர வேற யாரும் இல்ல. அப்படி இருக்கு உங்களுடைய வாக்கு. அதனால உங்க வாக்கை கொண்டு நீங்க கலி காலத்துல கலியன் கழிச்சிகள்லாம் வருவாங்க. இந்த கலியன் கழிச்சிகளை கடிஞ்சிடாதீங்க. சண்டாளரானாலும் சாபத்தை சொல்லிடாதீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கெல்லாம் 4ஆம் பதம் கொடுங்க அப்படின்னு பாட்டேற்கிறான் அவர்கள். நம்முடைய இந்த சத்தியன், நம்முடைய ஓவியனாகிய சத்தியன் நமது குலதெய்வத்தை நமக்காக ஒரு அறிவு பெட்டகமாக நம்முடைய அறிவு பெட்டகத்தை திறக்கிற சாவியை கொண்டு அந்த ஒரு சத்திய பெருமானாக நமக்கெல்லாம் அனுப்பி வச்சாங்க. அப்போ இந்த அருந்தளத்தில் இருந்து, அந்த சத்தியன் என்கின்ற அருந்தளத்தில் இருந்து எடுத்து விவரிக்கிற ஒரு செயலாகத்தான் சத்தியம் என்பது இருக்கிறது. அந்த வாக்கை தாங்கி வந்தவர்கள் தான் மனு ஈசனாக வருகிறார்கள். அது இந்த பூமிக்கு எப்பயுமே கிட்டாது. அது எப்பயாவது ஒரு முறைதான் அது இந்த பூமிக்கு கிட்டும். அது கிட்டும் போது என்ன செய்யணும்? நாம அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது சதுரகத்திலும் கிட்டாத ஒண்ணு எப்பயோ ஒண்ணு கிட்டுது. அது கிடைக்கும் போது அது காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நம்மள அது காத்திருந்தெல்லாம் அது ஓயாம அந்த வாக்கு ஈயம்னு ஈந்துகிட்டே தான் இருக்கு. நாம தான் அதுல போய் கூடிக்கொள்ள வேண்டும்.
அதுதான் நமக்கு பெருமானவங்க கூட இதை திருவாக்கியம் 178 காத்துள்ள போதே தூட்டிக்கொள் என்ற பழமொழி உள்ள போதே காத்து தூட்டிக்கொள் என்று இருக்க வேண்டும். இந்த தேகம் என்னும் களத்தில் உள்ளம் என்னும் ஒரு குவியல் இருக்கிறது. அதை பொய்யும் மெய்யும் கலந்து பின்னி கிடக்கிறது. அந்த பொய் மெய் கலந்து கிடக்கிற குவியல் நம் தூல சக்தி கொண்டு பிரிக்கப்படுவதா? இல்லை. ஆகவே இத்தூல சக்தியோடு தேவ சக்தி ஆகிய ஜீவ வல்லபம் பெற்றுள்ள ஒருவர் வந்துள்ள போது காத்து அந்த குவியலை தூக்கி மெய்யை கொள்ள வேண்டும். அவர்கள்தான் பொய்யாகிய பதரை மெய்யாகிய நித்தியத்தில் நின்றும் நீக்கி பரிசுத்தத்தில் ஆக்குவார்கள். அப்போ அவங்களுடைய வாக்குதான் ஒரு அக்கினியாக இருந்து நமக்கெல்லாம் அவங்க இது அந்த தூல சக்தி கொண்டு வந்த அந்த மானிட சட்டை தாங்கி வந்த ஈசனாலதான் இந்த செயலை செய்ய முடியும். அதை செய்வதற்காகத்தான் அந்த சதுரயுகத்திலும் வராத அந்த ஈசன் இந்த கலியுகத்துல இந்த மானிட சட்டை தாங்கி நம்மகிட்ட இருக்கிற அந்த பொய்யையும் நெய்யையும் தூக்கி நெய்ய மட்டும் நமக்கு திருப்பி தனியா எடுத்து ஈங்கிறார்கள். அதுதான் சக்தி ஈயமாக இருக்கிறது, வாக்கு ஈயமாக இருக்கிறது, அது ஒரு தீயாக இருக்கிறது. அந்த தீ தான் நமக்குள்ள இருக்கிற அஞ்ஞான கிழங்குகளை கலைந்து எடுத்து உபநிடத மழை பொழியும் நாவாக இருக்கிறது. தீ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தன்மயமாக்கிக் கொள்ளக்கூடியது. அப்படி ஆக்கும் போது சுட்டு தீத்து ஹிம்சித்து அவற்றின் உருவை மாற்றி தன்மயமாக்குகிறது. ஒரு தீ ஒரு பொருளினோட வடிவத்தை அப்படியே மாற்றிடும். அது மாற்றும் போது அந்த பொருளை இம்சித்து நெருப்பால எரிச்சு அதை இம்சை பண்ணிதான் மாற்றும். ஆனா பெருமானவர்கள் கொடுக்கிற அந்த வாக்காகிய தீ இம்சையே பண்ணார். அது பூ போன்ற தீ. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாச தீ உன்னை சுட்டு கொளுத்தி ஹிம்சியாது உன்னை எந்த துன்பமும் படுத்தாம பூ போல நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்படி நம்மளை எந்த கஷ்டமும் படுத்தாம பூ போல தடவி கொடுத்தே அந்த வாக்கியம் அந்த சத்தியம் நம்முடைய பாவத்தை எல்லாம் சுத்திகரித்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும். அதுதான் எல்லா சித்திகளுக்கும் எல்லா வெற்றிகளுக்கும் சித்தி இடமாக இருக்கிறது அப்படின்னு பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ சத்தியம் என்பது இன்னதுன்னு தெரிஞ்சு கொண்ட மக்கள் தான் புருஷ லட்சணம் உடையவர்கள் அப்படின்னு நமக்கு இந்த திருவாக்கியத்திலே பெருமானவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் தான் புருஷ லட்சணம் உடையவர்கள். அப்போ நாம இன்னைக்கு சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாம எல்லாரும் அந்த புருஷ லட்சணம் உடையவர்களாக ஆகிவிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா உன்னுடைய அறிவினுடைய புஜபலம் உன் ஜீவனுக்கு ஏறுகிறது. நீ ஜீவ வல்லபம் பெறாதவனை இந்த கேள்வி கேட்டால் விழிக்கிறார். நீயோ இங்கு நீ பெற்ற உன் அறிவின் பூரிப்பை நினைத்து பெருமிதப்படுகிறாய். அப்படி நம்ம அறிவின் பூரிப்பை நினைச்சு நாம தினமும் பெருமிதப்படணும். அந்த அளவுக்கு நம்ம பெருமானவர்கள் நம்முடைய அந்த ஜீவனுக்கு வல்லபத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நாள்தோறும். அந்த சத்தியம் இருக்கும் தளத்தை யாராவது ஒருவர் தெரிவித்தால் அவருக்கு ரூபாய் 10,000 இல்லை லட்சமே தருவதாக சொன்னாலும் யாராலும் அத்தலத்தை சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல போய் யாருக்காவது சத்தியம் இருக்கிற இடம் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம்னா யாருக்கும் தெரியாது. சும்மா இவங்க சத்தியம்ன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்துவாங்க? சத்தியமா சொல்றேன் அவன் வயிறறிய பண்ணிட்டான், சத்தியமா சொல்றேன் அவன் நாசமா போயிடுவேன், இப்படித்தான் பேசுவாங்க. அப்படி சத்தியம்ங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாங்க இந்த உலகத்துல? பெருமானவங்க என்ன சொல்றாங்க? சத்தியம் என்பது உனக்கு எல்லா வெற்றி இடங்களுக்கும் எல்லா ஜெயங்களுக்கும் சித்திய இடமாக இருக்கணும். அதுக்கு மேம்பட்ட பலமான பொருள் கூட இல்ல. அது அறிவின் மூர்த்தன்ய முனைப்பு கூறாக இருக்கிறது, கூர்மையான வாளாக இருக்கிறது. நமக்கும் தெரியாம தான் இருந்தது சத்தியம்னா என்னன்னு. இப்போ இந்த வாக்கியத்தை படிச்சதுனால இப்போ சத்தியம்னு பெருமான் அவங்க என்ன எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கூர்ந்து அதை பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியுது. அந்த பெருமான் அவங்களுக்கு அன்னைக்கே தெரியும் போல. அதான் சொல்றாங்க, உனக்கும் இன்றைய சாயந்தரம் வரையில் அது தெரியாமல் தான் இருந்தது, இப்போது நாம் தெரிவிக்கவும் தெரிந்தது. அப்ப நமக்கு தெரியாம இருந்தாலும் எப்படியாவது பெருமான் அவங்க நமக்கு தெரிவிச்சிருவாங்க. தெரியணுங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் நமக்கு இருந்தா போதும், எப்படியோ நமக்கு தெரிவிச்சிருவாங்க. இப்போது நாம் தெரிவிக்கவும் தெரிந்தது.
அறிவின் ஆட்சி ஒரு உருவத்தில் பதிந்திருப்பதால் தான் அந்த ரூபம் அதை பல ரூபங்களுக்கும் அறிய வைத்தது. ஒரு ரூபத்துக்கு தெரிய வச்சுட்டா போதும். அப்படியே அந்த ரூபம் எப்படி ஒரு தீக்குச்சியை வச்சு எத்தனையோ விளக்கை ஏற்றலாமோ அது போல ஒரு உருவத்துக்கு தெரிய வச்சா அது பல ரூபத்துக்கு தெரிய வைத்துவிடும். இப்படி அறிவித்த நேரத்தில் இங்கு இல்லாதவனுக்கு அது தெரியாது. அப்போ அந்த சத்தியத்துல நீ சதா ஒட்டுதலா இருக்கணும். அப்படி ஒட்டுதலா இருந்தாதான் அது நமக்கு தெரியும். அதை விட்டு விலகி போனா எப்படி தெரியும்? அப்போ அதை விட்டு நாம நீங்காம அந்த சத்தியம் என்கின்ற அந்த ஒளிக்குள்ளேயே நாம இருக்கணும். அதுதான் பைபிள்ல சத்தியம்னா என்ன? பைபிளுக்கே சத்திய பைபிளுக்கே அந்த பேரே சத்திய வேதம் அப்படின்னு தான் பைபிளையே சொல்லுவாங்க. இப்போ பைபிள்ல சத்தியம்ங்கிறத பத்தி ஒரு வசனம் இருக்கு. சத்தியம் ஆண்டவர்கள் வசனத்தை குறிக்கிறது. மாமிசத்தில் வந்த ஆண்டவர்கள் நம் இதயத்துக்குள் நுழைவதற்குண்டான வசனமே சத்தியம். அது பரலோகத்தில் இருந்து வருகிறது. அந்த வார்த்தை பரலோகத்தில் இருந்து வருகிறது. அதுவே நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அதுவே வல்லமை, மகிமை, சமாதானம் தருவதாக இருக்கிறது. சத்தியம் என்பது கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை உடையதாக இருக்கிறது. அது தேனினும் இனியதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையே சத்தியம், உம்முடைய வேதமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்லாம் பைபிள்ல சத்தியத்தை பத்தி குறிப்பிடுறாங்க. அப்போ எதெல்லாம் சத்தியம்? பெருமானவர்களுடைய அந்த வாக்குதான் சத்தியம். அப்போ இதெல்லாம் நமக்கு பெருமானவங்க புரிய வச்சிருக்காங்க. 12 ஆண்டுகள் எம்முடன் கூட இருப்பினும் இங்கேயே இருந்தவனாயினும் இந்த சமயம் இல்லாது போனால் அவனுக்கு என்ன நஷ்டம் பார். அப்போ அந்த திருவாயினிடத்திலிருந்து எப்போ எந்த சத்திய வாக்கு வரும், அதன் மூலம் எப்படி நம்ம ஜீவனை இருட்டுல இருக்கிற நம்முடைய ஜீவனை பிரகாசத்துக்கு கொண்டு வரலாம்னு நம்ம எதிர்பார்த்து காத்து உள்ள போதே அதை தூத்தி கொள்ள வேண்டும். அவங்கள விட்டு அப்பால வெளியே வந்தா வேலிக்கு வெளியே இருக்கிறதாக அர்த்தம். இந்த வேலிக்கு வெளியே இருப்பவனுக்கு அவர் ஜீவனே சொல்லுது, டேய் மெய்வழியில் உள்ள மக்களோட வாய் போடாதே, அவர்கள் மிக புலிகள் பேசுவாங்க. இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது, இவங்க எல்லாம் மேல்வழிச்சாலைக்கு போறவங்க தலைப்பா வெட்டிட்டு வர்றாங்க, அவங்க எல்லாம் ஏடா கூடமா பேசுவாங்க, இவங்க எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது, இவங்க எல்லாம் வாய் கொடுக்காது அப்படின்னு உலகத்துல பேசுவாங்க. எப்படி அந்த பேச்சு வந்தது? நம்முடைய அறிவின் புஜபலத்தை நாள்தோறும் நம்முடைய பெருமானவர்கள் இப்படி நம்மளை ஏற்றி வளர்த்தி வருவதால் தான். சத்தியம் என்னது என்று அறிந்து நடப்பவன் தான் புருஷ லட்சணம் உடையவன். அதை அறியாதவன் தன்னை புருஷன் என்று நினைத்து கொண்டாலும் அவனுக்கு அந்த லட்சணம் இல்லை. அப்போ இன்னைக்கு நாம சத்தியம்னா என்ன, அந்த சத்தியத்தின் பிறப்பிடம் எது, இந்த சத்தியம் அது என்றும் அழியாததாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்த்தோம். அவங்களுடைய அந்த திருவாக்குதான் சத்தியமாக இருக்கிறது. அது பிறப்பிடம் அவங்களுடைய திரு ஆலவாயாக இருக்கிறது. அது எங்க இருந்து வருது? பைபிள்ல சொன்ன மாதிரி அது வானலோகத்தில் இருந்து வருகிறது. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அப்போ அந்த தேவனிடத்திலிருந்து வருகின்ற அந்த வானலோகத்திலிருந்து வருகின்ற வார்த்தை தான் சத்தியமாக இருக்கிறது. அது என்னைக்குமே அழியாது. அதைத்தான் நமக்கு பெருமான் அவங்க தேடுகுடகத்துல அந்த குரமாது நீங்க சொன்ன குறியெல்லாம் ஏதாவது மாறுமாம்மா, நீங்க சொல்லி வந்த குறிகள் எல்லாம் தவறாது நடக்குமாம்மா. இப்ப இன்னைக்கு தோற்ற பாடல்ல நம்ம இன்னைக்கு பெருமான் அவங்க கரெக்டா இன்னைக்கு அக்காவுக்கு தெரியாது நாம என்ன பேசுறோம்னு, ஆனா அவங்க கூறாத குறிகள் கூறும் குறவர் குலம் தனில் பிறந்த குரமாதம்மேன்னு அந்த பாடலை பாடினாங்க. அப்பவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி யாராலும் கூற முடியாத குறிகள், அதுதான் வாக்கியம், அதுதான் சத்தியம். அது நடக்குமா தவறாமல்னு நமக்கு சந்தேகமே வேண்டாம். அம்மே வானலோகம் பூலோகம் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டாலும், சந்திர சூரியான் எல்லாம் நிலை மாறி அவர்களுடைய திசையானது தென்படலாக மாறிவிட்டாலும், ஆகாய மண்டலத்தில் உள்ள தாரகாக்கணங்களாகிய நட்சத்திரங்கள் எல்லாம் நிலை குலைந்து போனாலும், இப்பூமண்டலத்தை ஆடையாக சூழ்ந்திராம் என்ற குலாசலங்கள் எல்லாம்
குலை குலைந்து போனாலும் இதெல்லாம் கொலை குலைஞ்சி போகலாம், எல்லாமே அழிஞ்சு போகலாம். எது அழியாது? அவளுடைய வாக்கு ஒண்ணு மட்டுமே அழியாது. இது என் வாக்கு அழியாது, நிச்சயம், சத்தியம் அப்படின்னு சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாதே, அணுவும் பிசகாதே. சோதியாதி குரவர் குல வாணி வாக்கீதம்மே. அப்போ அணுவுமே பிசகாத ஒரு சத்திய வாக்கு, அதுதான் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை தருகின்ற, அந்த பிரம்ம வியாபாரத்தை செய்கின்ற அந்த சத்தியனுடைய திரு ஆளவாய்தான் சத்தியத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலமாக பெருமான் அவர்கள் இன்று நமக்கு விளக்கி அருளி செய்திருக்கிறார்கள். இப்படியான சத்திய வாக்குகளை நாளும் நமக்கு சத்தாக ஈந்து, வாக்காக ஈந்து, நாளும் ஈந்து ஈந்து நம்முடைய ஜீவனை பிரகாசம் செய்து கொண்டிருக்கின்ற நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். சொல்லுவாங்க சத்தியம் சத்தியம் பொய் புகழேன் அப்படின்றத எடுத்து கொடுத்தாங்க. அது ஞாபகம் வந்தது. இன்னைக்கு எல்லாம் சின்ன வயசுல சின்ன பசங்க சொல்லுவேன், எனக்கு சத்தியமானு தெரியாது, சத்தியமா நான் பார்க்கல, அதெல்லாம் என்ன பழக்கம், ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கண்டிப்பாங்க. சில பேர் கண்டிக்க மாட்டாங்க. அப்ப சத்தியம்னாக்கா உறுதியா சொல்றது, மாறுபாடு இல்லாம சொல்றது. அதான் அக்கா எடுத்து சொன்னாங்க, வாய்மை உண்மை அப்படின்லாம் எடுத்து வழங்குனாங்க. சரி, ஓகே. அது என்ன முதல்ல நினைவு இருக்கோ அதை சொல்லினதுக்காக நான் அதை சொன்னேன். சத்தியம். இப்ப நம்ம தெய்வ திருவாக்கியத்திலும் கொடுத்தாங்க. அக்கா தோத்திர பாடல் பண்ணாங்க. நான் கூட நினைச்சேன், அந்த அக்கா என்னமே இல்லாம எங்கிட்டு தோணுது அதை படிச்சிடுறாங்களேன்ட்டு. அது அங்க ஏன் உரிக்குதுன்னா இங்க சம்பந்தப்படுது, அதை உரிக்குது பாடுன்னு அவங்களுடைய ஆண்மை, அதான் அது வருது அப்படின்றது. நான் அதுக்கப்புறம் எல்லா படத்தையும் படிக்கிறாங்க சொல்லுவாங்க. நானே தான் எல்லா படம் தலத்திரேக்காக தோத்திர படம் எல்லாம் படிப்பாங்க. அப்ப இந்த நேரத்துக்கு ஏற்ற படம் அவங்க வழங்கியிருக்காங்கன்றத நினைக்கும் போது உண்மையா அது ஆச்சரியமா தான் இருக்குது. இப்ப நம்ம தெய்வம் ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு சாலை பரமேஸ்வரர் பேசி முன்வந்துள்ளேன். அதாவது தெய்வ உத்தரவு இந்த வாக்கியம் நேற்று சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில ஆலயத்துல இதே வாக்கியம் தான் வச்சாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது இன்னைக்கு எனக்கு. ஏன்னா நேற்று கொஞ்சம் ஊனி கவனிச்சதுனால இன்னைக்கு இந்த வாக்கியம் அப்படியே சுவைப்பட அப்படிங்கிறாங்க. அந்த சுவைப்பட என்னன்றதை இன்னைக்கு நான் அதை அனுபவிச்சேன் இந்த திருவாக்கியம் கேட்கும்போது. ஏன்னா நேற்று மாலை நமக்கு கேட்டு வந்தோம், அதே திருவாக்கியத்தை தொடர்ந்து இன்னைக்கு கேட்கறத ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஆனா எத்தனையோ நாள் கேட்கிறோம், அடுத்தடுத்து இப்ப நம்ம ஒண்ணு பேசுறோம் அப்படின்னா காலையில மாநிலத்துல பேசியிருப்போம், அது இங்க கிடைக்கும். அதே மாதிரி எங்கெங்கயோ நீ ஆங்காங்க முன் வந்து நிற்பவரே அப்படிங்கிற மாதிரி எங்க பேசுறியா அந்த இடத்துல நான் தான் இருக்கேன், இதைத்தான் நான் கொடுக்குறேன், கேளு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது போல இன்னைக்கு இந்த ஜீவன் இல்லாட்டா இப்ப எல்லாருக்கும் ஜீவன் இருக்கணும் தான் அங்க உட்காந்துருப்போம். எனக்கே ஜீவன் இல்லைன்னா நான் எங்க இருப்பேன்? அரக்கசலத்துல இருப்பேன். அப்ப அந்த ஜீவனை உள்ளது கொடுத்து உசும்பி அதை பேச வச்சு, பேசுறதையும் கேட்க வச்சு இப்படிதான் பண்றாங்கன்னா அவன் யாருடைய செயல்? நம்ம பெருமானுடைய செயல் வந்து எதுவுமே கிடையாது. அப்ப ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனை வல்லமை எப்படி இருக்கு? நீ ஜீவனை பார்க்கலையா? அதை பார்க்க ஆசைப்படு அப்படிங்கிறோம். ஜீவனை பார்க்க நாம் ஆசைப்பட்டோம், எழுந்திருங்கள் நிச்சயம் பார்க்கலாம் அப்படியே ஒரு திருவாரூர் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஜீவன் என்ன பண்ணா, இந்த அவங்கவுங்க தேகத்தை போல 32 பங்கு வலிமை உடையதுன்னு தெய்வம் திருவாரூரத்தில் உத்தரவு பண்றாங்க. அப்ப இப்படி தூக்கிட்டு அனாவசியமா சுத்துச்சு அந்த ஜீவன். எங்கெங்கெல்லாம் சுத்துச்சு, காடு மேடு மலை எங்கெல்லாம் புரியும் அங்கெல்லாம் கூடவே தூக்கிட்டு வருது. அது என்ன எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லுமா, கால் வலிக்குதுன்னு சொல்லுமா, என்ன சொல்லும் அந்த ஜீவன்? எல்லாத்துக்கும் கூட இருந்தது. ஆனா அதை நீ பாக்கிறதுக்கு ஆசைப்படலையே. ஆசைப்படு, அந்த ஜீவன் எப்படி இருக்கு நமக்குள்ள. அப்ப அந்த ஒரு திருக்கரச கூட ஜீவன் என தின மனம் விடாமலது தொடரகினை அந்த பாடல்ல கூட அந்த ஜீவனை பத்தி இறக்கிருப்பாங்க. அப்ப அந்த ஜீவனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீவன் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, தம்புடி பெறாதும்பாங்க. இந்த உடலை தம்புடி பெறாது. தம்புடின்றது இப்ப இல்லவே இல்லை. ஆனா தெய்வம் அந்த காலத்துல இறக்கிருக்காங்க, ஒரு தம்புடி எப்போதுமா பெறாது. அப்ப இவ்வளவு மேன்மை தரக்கூடியது எது இல்லப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஜீவன் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா தெய்வம் உத்தரப்பட்டாங்க. அதே மாதிரி 6வது அறிவு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் காலத்துக்குள்ள தான் பேசினவங்க. 6வது அறிவுனா என்ன, அதுக்கு ஒரு கருவிக்குளம் இருக்கும். அந்த கருவிக்குளம் என்னன்றதுன்னா அது அவங்களுடைய திருவாக்கியங்களை எடுத்து சுயப்பட ஈன்றதை நம்ம வாங்கி உள்ள போடுறோம்ல, அது அந்த 6வது அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்குன்னா அது நித்தியம் அப்படின்றாங்க தெய்வம். அந்த 6வது அறிவுல பயமா அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. 6வது என்ன இப்ப பயம்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அது எப்படி இருக்கும், நித்தியம். அப்ப நீதியனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் அவங்க நித்தியனா இருக்காங்க. அந்த நித்தியனும்
நித்தியத்திற்கே படைக்கிறாங்க. அப்ப அந்த நிச்சயம் வந்து நிச்சயத்துக்காக படைச்சிருக்காங்க. அப்ப அந்த அறிவுல போய் அறிவின் சுவை தமிழை பத்தி சொல்லும்போது தெய்வம் ஒருத்தர் பண்ணுவாங்க, தமிழின் சுவை என்பது அறிவின் சுவையாயிற்று அப்படிம்பாங்க. அப்ப தமிழுக்கு ஒரு சுவை இருக்கு. அந்த தமிழ் எப்படி சுவைக்கிறோம் நம்ம? அது வந்து அறிவுடைய சுவையா இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா தெய்வம் ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க. அறிவின் சுவையாயிற்று. அந்த அறிவின் சுவைதான் அப்ப ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது சுவைதான் தமிழா இருக்குது. தமிழ்னாக்கா அது வந்த வேதமா இருக்கு. அந்த வேதத்தை தந்தவங்க யாரா நம்ம தெய்வமா இருக்காங்க. அந்த தெய்வம் வந்து என்னைக்கும் உள்ளவங்க. அதாவது அன்றும் இதையே பேசினோம், இன்றும் அதையே பேசுகிறோம், என்றும் அதையே பேசுவோம் செய்வோம் அப்படிங்கிறது அவங்களுடைய திருவாக்கு. அப்ப அறிவதனை கண்டு, அப்ப அறிவை காணணும், அறிவதனை கொண்டு அறிவதை கண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மெய்யறிவு இல்லாதவன் வந்து மெய்யறிவு வேணும். அந்த பரிசுத்த பரமனே அந்த பாடல்ல வரும். அந்த பரிசுத்த பரமனை அறிவுறதுனா யாரு? பரிசுத்தன் தான் பரமன். அந்த பரமன் எப்படி இருக்காங்க? பரமனே உருவெடுத்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன், நான் சொன்னதுனால்தான் நீ தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற பரமனே உருவெடுத்து வாரிடை குருவாய் வந்துட்டாங்க. வாரிடையில வந்தது அது வாய், அவங்களுடைய திருவாய் வழியா தான் வராங்க. அந்த திருவாய் வர்றது எப்படி? சத்தம் கேட்குது இல்ல, அதுவும் உடால் உடால் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஜல் 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 அப்படிங்கிற சத்தம். அப்ப ஜல் ஜல் மட்டும் தானே கேட்கிறது. அப்ப பரிசுத்த பரமன் அத இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த பாடலாக சொல்லுவாங்க. அந்த பாடலு கோடி சூரிய பிரகாசம். கோடி சூரிய பிரகாசம் வந்து இதய கமல வாசனம். அந்த இதய கமல வாசனம் அறியணும் எல்லாமே இந்த திருவாக்கத்துல தான். ஏன்னா நேற்று கேட்கும் ரொம்ப அவ்வளோ நல்லா பிடிச்சது. அதே நிறைய விட்டுட்டேன் நான். அது எதெல்லாம் இங்க பிடிச்சிச்சோ அதை மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம எண்ணம் வந்து மாறுபடும். அது மாறுபட்டு அது பயணிக்கும் போது எப்படி பண்ணணும்? அதை நிச்சயத்தை நோக்கியே பயணிக்கணும். அந்த மாதிரி திருவாக்கியத்தோட இன்னைக்கு இது தெய்வம் வாக்கியம் மிக சிறப்பா அமைஞ்சது. உயிர் உயிர் அப்படின்றது உயிர் இனிமை உணவு தந்துன்னு மான்மிய பற்றி கூட வரும். அந்த உயிர் இனிமை உணவு தர்றதுனாலதான் நம்மளாம் என்ன பண்றோம்? எப்பவுமே நமக்கு எங்க அந்த உணவு கிடைக்குதோ அங்க வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற இடத்த ரொம்ப வலுவா நமக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. வலுவாக்கி ஈடறிந்து வாழ்வீர் மனுக்குலமே அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க அந்த பாடல்ல. அப்ப திருவாக்கியம் இன்னைக்கு எடுத்தது வந்து சத்தியம்னு தெய்வம் திருவாக்கியம் எடுத்து கொடுக்குறாங்க. சபையரை கேட்கறாங்க, சத்தியமலையின் தலைமீது சத்தியத்தின் பிறப்பிடாங்க. 2 பேரும் முதல்ல வச்சுட்டாங்க. வினா அழகா போட்டே இருக்காங்க. 38 திருவாக்கியம், வாக்கியம் 224. அப்ப அந்த வாக்கியம் அக்கா ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. தன் குஞ்சை வளர்க்கிற அறிவு இருக்குது. எதுக்கு? கோழிக்கு கூடன்றாங்க. ஏன் அந்த கோழிக்கு கூடங்கிறாங்க? அவ்வளவு சின்ன ஒரு ஜீவன், சின்ன ஒரு பறவை தானே அது. அந்த கோழிக்கு கூட தன் குஞ்சை வளர்க்கும் அறிவு இருக்கிறது. ஆகவே இந்த உலக அறிவே அறிவென்று பெரியவர்கள் சொல்லவில்லை. தன் ஜீவனை, தன் அறிவிருக்கும் தளத்தை அறிகின்ற அறிவே அறிவாகும். அறிகின்றது தான் ஆதிமை உதயப்பட வேதாந்தத்துல அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய். அந்த அறிகின்ற அறிவுதான் அறிவு. தங்கள் கையில் ஒன்றுமே இல்லை என்று அறிந்து கொள்ளும் அறிஞராகின் மாநிலத்தில் உத்தரவு பண்ணுவாங்க. நாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது அறிஞ்சுக்கிறது அறிஞரம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க, அவங்க அறிஞர் அப்படிங்கிறோம். நீ தெரிஞ்சது எல்லாம் நீதமெல்லாம் அநீதமா போயிடுது. அப்புறம் என்ன நம்ம நீதமா தெரிஞ்சுட்டு இருக்கோம்? அப்ப அவங்க கிட்ட வரும்போதுதான் அந்த நீதத்தை அவங்க எடுத்து அளக்குறாங்க நமக்கு. அப்ப அழியா அறிவினுடைய ஆண்மையில் தான் சத்தியம் விளையுது. அப்ப புருஷ லட்சணம் என்னன்னாக்கா அவங்க வந்து தன்னை அறிஞ்சவங்க இருக்கிறோம். அழியா அறிவினுடைய ஆண்மையில் தான் சத்தியம் விளையுது. ஆகவே அறிவின் மூர்த்தன்ய முனைப்பு கூறுதான். அதான் கூர்ந்து நோக்கி குருவர்களை கூறான குருவர்கள், அதாவது எப்படி இருக்கு? கூறாதான் இருக்கு. கூறான குருவர்களை கோர்த்து நோக்கி, அந்த கூர்ந்து நோக்கி அங்க போய் கலக்கிறதா அறிவின் மூர்த்தன்ய முனைப்பு கூறுதான் சத்தியம். அது சொல்லும் போது ஊசி முனை கூறிலேயே பாய வெள்ளப்பூர் எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்படி ஒவ்வொன்னா அந்த சத்தியத்தை பத்தி சொல்லி வருது. நிறைய பின்னி காட்டுறாங்க. அக்கா சத்தியத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த பாடல் தான் நினைச்சேன், சத்தியம் திரண்ட சாவிச்ச கடலேன்னு. ஆமா, அது வந்து சத்தியம் வந்து திரண்டுடுச்சு. திரண்டுறதுனா அங்கங்க எப்படி இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து திரண்டு ஒன்னா வருது. அதுதான் மெய்வை தெய்வமே, ஒன்றாக வந்த மெய்வை தெய்வமே அப்படிங்கிற பாவத்தை புத்த பகவான் அவர்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தீர்க்க சொல்லும் போது தெய்வம் உத்தரவு பண்ணியிருப்பாங்க. அது இவங்களுக்கு சொல்லும் போது சத்திய சுத்த ஸ்ரீ புத்த பகவான் அப்படின்னு தீர்க்க. எவ்வளவு அந்த சத்தியத்தின் பிறப்படமே அதுதான். சத்தியன்றதை எடுத்தே வச்சுட்டாங்க டைரக்டா. அவங்களுக்கு பேர் வந்து சத்திய சுத்த புத்த பகவான் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்புறம் அக்கா மாநிலத்துக்கு ஒரு பகுதியும் படிச்சாங்க. சத்தியத்தின் ஒரு சொல்லில் நின்ற உத்தமனே சத்தியனே வாக்கு எவர் மீதும் பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியில எடுத்து படிச்சாங்க. ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்திலே கூட பார்த்தோம்னா சத்தினி திருவாக்கு பாருலகம் தப்பாது அந்த மாதிரி அந்த பாடல்ல ஒண்ணு வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வருங்கால தீர்க்க பிரவாகத்துல சத்தியமை வழிச்ச பைசாலையை எடுத்தவங்க இங்க சத்தியம் தாங்க.
நிலைநாட்டுறாங்க. பத்தி கொண்டு படைத்தின்னாள் காணிலே கொட்டையான தவ தேரி கண்டையே சுத்த ஞானத்தின் தீர்த்த தரிசனம் கண்ட சத்திய தீர்த்த தரிசனம் திட்டம் விளங்க நடப்பது பண்டை ஒளி விதி கெழுதின்படி தத்துவம் கார்த்திகை தொட்டு நடக்குமே. சத்தியமை வைச்சாவே காலை அப்படிதான் தெய்வம் வந்து உத்தரவு கேட்டாங்க. அப்ப இந்த பாடல தொடர்ந்து வரும் கூட சத்திய துரோகங்கள் செத்து அழிந்திட, அப்ப சத்தியத்துல இப்படி போனாலும் நிச்சயத்துக்கு வரும், அப்படி போனாலும் அந்த துரோகம் வந்துடும். சத்திய துரோகம் சத்தியமாக துரோகம் தான், மெய்வழிக்கு ஆகவே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செத்து அழிஞ்சிருது அப்படிங்கிறாங்க. நித்திய கோரம் மெலிந்து மடிந்திட நித்தியர் கீட்டிய நீச்ச துரோகங்கள் கத்தி கதறி கழிந்து ஒழிந்திட வருதிதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே. அப்படியே அந்த பாடலை வந்து சத்தியத்தை பற்றி எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அக்கா அந்த பாடல் எடுத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அக்கா மட்டும் சத்தியம் திரண்டன்ற பாடல், ஆமா அந்த பாடலையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த தெய்வ செடுகுடகத்துல வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த பகுதி சேர்ந்து வரும்போது காம்பெருந்தேரி பூமொழி புரியுன்றதுல எப்படி அவங்க அந்த வசனத்தை கொண்டு வராங்கன்னு பார்ப்போங்களேன். ஆண்டவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட பெரும்பார பொறுப்பாகிய தீர்ப்பு கங்கணத்திற்கு தம் தந்தை காட்டும் உதவி என கூறும் நம் மனந்தாரி தேவர்களாகிய யாவற்றினாலும் தம் தம்மால் என்ற கைங்கரியத்திற்கு சத்திய பிடி கைப்பற்றி சத்திய அப்படியே கைப்பற்றணும். அப்பா அவங்க வாக்கு உள்ள போனதான் நம்ம என்ன செய்யும், நேரான பாதையில போக வைக்கும். மாறாக போச்சுனாலும் அது நமக்கு தெரியும் நல்லாவே. அப்ப நம்ம அதை பத்தி விலகுதல் ஆகணும். ஆகலைன்னா அங்க மாட்டிப்போம். அப்ப கைங்கரியத்திற்கு சத்திய பிடி கைப்பற்றி யோகோதய கடகம் பூண்டு மாறேந்தி விட்டபடியினால் அதற்காக நம் தோல்வலி அறியேற்றம் ஏறுவான் வேண்டி துணைக்கென முன்னரே தயாரித்து தங்கிரியம் செய்து வைத்திருந்து இப்போது பெரும் பூமியில் சாதி என்று மழை தோன்றிய காலம் தொடங்கி கண்டிராத இம்மகா பயங்கர ஆபத்து அதிரி கொடுமை தெரிந்தேறிக் கொண்டிருக்கும் இச்சமய காலம் நோக்கி அனுப்பி வைத்தவர்களாக வந்திருக்கும் நமது உயிரின் பெருங்குடி பிறப்பு அண்ணர் தெய்வத்தேடு கூட அவர்களை முதலில் சபீனவு தாயாற்றி ஆளுங்களித்து அளவலாகுவோம் பாரி அப்படின்னு அந்த இடத்துல அப்ப சத்தியை இப்படியே அவங்க கைப்பற்றாங்க. அப்ப சத்தியை இப்படி என்று தான் எடுத்து இங்கே நுரைத்தேன் வெட்ட நாள் உண்டென்றி மாற்றிக்கொள்வீரே என்று அந்த வரும் என்ன பாடல் அது, சத்திய நடையை இன்று தான் எடுத்திங்கே நுரைத்தே இறைதிரி இறுதி நீதி நடவு உத்தரவுலாம் அப்படின்னு இருந்து வருது. கடைசியா வந்து நடுமத்துல என்ன சொன்னா கூட நம்ம மறந்துடுவோன்ட்டு முடிக்கிற இடத்துல சத்திய நடையை இன்று தான் எடுத்திங்கே நுரைத்தேன் மெத்த நாள் உண்டன் நீ மாட்டே கொள்வீரே என்று இப்படியாக ஆதிமே இதே பண்ண சக்தி விட்டுட்டாங்க. ஏன்னா பின்னாடி என்னுடைய சகோதரர்களா அதை பேர் சொல்லுவாங்க. அந்த கோடாயுதக்கு ஒரு வாக்கியத்தை எடுத்து கோடாயுதக்கு ஒரு வாக்கியத்துல கூட தெய்வம் வந்து சத்தினி உடம்பு அது கீர்த்தி வைக்கும் பாத்திரம் அப்படிலாம் வந்து உத்தரவு பண்ணியிருக்காங்க. அந்த தலம் வந்து சத்தான தலம். அக்கா கூட சொன்னாங்க அது தலம் எப்பேற்பட்ட தலம்னா சத்து அசத்தை நீக்கி சத்தை கொடுக்கறது. வேதத்துல வந்து என்னென்ன இருக்கு, சத்தம் இருக்கு அசத்தம் இருக்கு. அப்போ ஒரு வினா வரும், வேதம் தான் தெய்வம் கொடுக்குறாங்களா, அது ஏன் சத்தம் கொடுக்குறாங்க அசத்தம் கொடுக்குறாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அசத்தை வேற நீக்கிறாங்க. அப்ப அசத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோம் போல. சத்தம் மட்டும் கொடுக்குறானா அப்புறம் இன்னொரு திருவாக்கத்தை எப்படி உத்தரவு பண்றாங்க, பார்க்கடலே அப்படியே வட்டாக்கி உருட்டி வாயில போடுறோம். அப்ப அதெல்லாம் நல்லா இருக்கேன் பின்னே சத்தம் இருக்குது அசத்தம் இருக்குது உத்தரவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிப்பேன். உன் ஜீவ தேகமாகிய சூக்கும தேகம் சத்தினி உடம்பு அதுதான் கீர்த்தி வைக்கும் பாத்திரம். அதுவே எல்லா கீர்த்தியையும் படைத்த பாத்திரம். அதை முதலில் நீ கையில் பெறாமல் கீர்த்தி தேடி எங்கே வைப்பாய்? எச்சித்தனை இச்சைக்கு உன் கையை எதிர்பார்க்கிறவர்கள் இவற்றை எல்லாம் இப்படி திட்டவட்டமாக எடுத்து சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் பாவம் அவர்களும் உன்னை போல அதோ கதியில் இருப்பவர்களே.
இதை உனக்கு சொல்ல ஒரு நாதியும் இல்லை என்று இறங்கி நாம் சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த திருவாக்கியத்துல வந்து செய்ய உத்தரவு பண்றாங்க. திருவாக்கியம் 312 இருக்கு. அதே போல அந்த இன்னொரு திருவாக்கியத்துல அந்த சத்தான தலத்தை பத்தி செய்ய உத்தரவு பண்ணாங்க. மக்கள் சாகும் தலம் போவார்கள், மக்கள் சாகும் தளத்திற்கு போவார்கள், சிலர் அதற்கு அப்பால் ஆட்சி தளம் போவார்கள். அதற்கு மேல் எட்ட வேண்டும் என்றால் நீண்ட கரம் வேண்டும். அறிவுக்கு மேற்பட்ட தலம், அறிவுக்கு மேற்பட்ட தலம் சத்தான தலம். தேகத்தின் சத்து ஜீவன், ஜீவனின் சத்து இருப்பது கரடு முரடான தலம். அதில் இரட்டைகள் கை கால்கள் பல இருக்கின்றன. இவை அனைத்தும் சேதப்பட்டு அந்த சத்தான தலத்தில் நுழைய வேண்டும். அதன் சர்வ வல்லமையே உலக வல்லமை. உலக பொருள்களாகிய மரம் கல் முதலியவற்றின் நெருக்கம் அல்ல. ஆனால் அது அவை எல்லாவற்றையும் படைக்கும் வல்லமை படைத்தவோ நெருக்கமுடையதாய் இருக்கிறது. மைனூட் எல்லாம் சேர்ந்த மைனூட் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. உன்னிடத்திலேயே இருக்கும் அது, எங்கே இந்த வெளியில உன்னிடத்திலேயே இருக்கும் அது உனக்கு எட்டாத நிலையில் இருக்கிறது. அதுதான் அந்த தீர்க்கசன பாடல்ல அதையும் விதியாக்குவாங்க. இசைந்த மதீன் இசந்தவழும் வசந்த மூர்த்தி எட்டாத யுகங்களெல்லாம் எட்டி ஏறி, அந்த பாடல் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். அதுல எட்டாத நிலைக்கெல்லாம் போய் எட்டி ஏறுது. அப்போ அவங்களுடைய எண்ணம் எங்க இருக்கு? பிரம்மலயத்துல இருக்கிறது. நம்ம எண்ணமா அவங்களோட பயணிக்கும் போது உன்னுடைய எண்ணமா அங்க வந்து உலாவுகிறது அப்படின்னு திருவாக்கியத்தை உத்தரவு பண்றாங்க. அது போல நீ நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் உனக்கு சக்தி அளிக்கின்ற கருணையுடையதாய் இருக்கிறது. இந்த நன்றியை அது இறுதி வரை செய்து கொண்டே இருக்கிறது. அத்திருச்சந்நிதி எப்பேற்பட்ட சந்நிதியா இருக்கும்? அதன் இச்சையில் நீ கலக்காவிட்டால் கடைசியில் அதுவே உன்னை தூக்கி போட்டு கழுத்திருக்கும் வல்லமை உடையதாய் இருக்கிறது. அந்த சத்தான தலத்தில் கலந்தவர்கள் கோடா கோடியான தீமைகள் நிறைந்த தீமைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் வரினும் அவற்றை புறங்கையால் தட்டிவிட்டு, இதுதான் ரொம்ப அற்புதமா இருக்கு. எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் புறங்கையால் தட்டிவிட்டு என்றும் மகிழ்ச்சி வசமாகவே இருப்பார்கள். ஜலம் மண்ணை நினைத்துவிடும், தாமரை இலையை நினைக்க முடியுமா? முடியாது. அது போலவே அவர்கள் தன் ஆனந்தத்தில் சுயரூபமாகிய மகிழ்ச்சியில் திளைத்து நிற்பார்கள். ஆனந்தத்தில் சுயரூபமாகிய மகிழ்ச்சியில் திளைத்து நிற்பார்கள். சூக்குமத்தில் இருக்கும் வலிமை இருதரப்பிலும் இருக்கிறது, தூரத்திலும் எட்டி ஏறுகிறது. அப்போ அந்த தூரத்துல சூக்குமத்துல நடக்கிற விஷயம் வந்து இந்த தூரத்திலும் எட்டி ஏறுது அப்படின்னு தெய்வம் வந்து உத்தரவு பண்றாங்க. அதே மாதிரி 255வது வாக்கியத்தில் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. சதா சத்திய ஊட்டுதலில் நீ இருக்க வேண்டும். எமது ஆண்மை பிறந்த அந்த சனமே உன் எண்ணம் அந்த முகமாக திரும்பிவிட வேண்டும். அடுத்த மூச்சு வீணாக ஓடப்படாது. அப்படி ஓடினால் எம்மை அவமானப்படுத்திய குற்றம் வெறுப்பு உண்மையில் வரும். இந்த வாக்கியத்தை ரொம்ப எளிமையா சின்னதா நான் படிச்சேன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு உண்டானது என்ன கிடைக்கும், தெய்வமே நெருப்போசனம் காத்துக்கிட்டு இருக்கின்றாங்க. அப்ப அந்த சனமே உன் எண்ணம் அந்த முகமாக திரும்பி விட வேண்டும். நம்ம திரும்புறோம் திரும்பிக்கிறோம். அதான் போக்குவரத்துல இருக்க மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த மூச்சு வீணாக ஓடப்படாதுன்னா நம்ம எத்தனை மூச்சு நம்ம சுவாசத்தை ஒரு நாளைக்கு 21,500 சுவாசம், 21,600 சுவாசம் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு. அத்தனை சுவாசத்துல எத்தனை சுவாசத்தை தான் நம்ம கட்டுப்பட்டு தெய்வ நேரத்துக்கு வச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப பயமா இருக்கு. ஆக இவ்வாறாக இந்த சத்தியம் விளையும் தலம், சத்தியத்தின் பிறப்பிடம், அதை பற்றிதான் ரொம்ப அருமையான ஒரு திருவாக்கியங்களை தெய்வம் கொடுத்திருக்காங்க. அதை நினைவுபடுத்தி அக்கா ரொம்ப அற்புதமா கோத்திர திறம், ஆங்கிரச கோத்திரம்ன்ற மாதிரி அங்கங்க இருக்கிறத எடுத்து ஒன்னா ஆக்கி தெய்வமே இவ்வளவு அருமையா நம்மையும் பயணிக்க வச்சாங்க. கூடவே அவங்க நிலையில தெய்வ நிலையில இருந்து அனைவரும் சிறப்பாக பொன்மேனி மின்வீசும் புகழிடம்புக்காக கோத்திரம் செய்தி வேண்டிக் கொள்வதற்கு என்னுடைய கொச்சி பெரு மேல முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். இவ்வயங்கானின்று வல்ல பயன் வசம் வடிந்த வாசத்தை நமக்கு அழித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்கள் அருளி ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்க. திருவாக்கியத்துல தெய்வம் எடுத்த உடனே யமனோனே கிளி தெரிந்த எம்பிரான் தெரியு. அது எக்குலத்தாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அந்த யமனை கிழிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இறைவன் தான் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பண்ணாங்க. இந்த வல்லபத்தை செய்கின்றது அந்த ஜீவன் தானே அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. தூளம் அல்லவே, ஜீவன் தானே செய்து தூளம் அல்லவே அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. ஜீவனை பார்க்க ஆசைப்படுங்க, ஆசைப்படாம விட்டுறாதீங்க, அதுதான் எடுத்து கொடுக்க நான் வந்திருக்கேன், ஜீவனை பார்க்க ஆசைப்படுங்க அப்படின்னு. அதான் அக்கா சொல்ற மாதிரி முன்னாடியே தெய்வம் வந்து கொடுத்தாங்க.
இன்னைக்கு அதான் ஜீவன் பத்தி தான் இன்னைக்கு எடுத்தாங்க வாக்கியம், சத்தியத்தை பத்தி. அதையும் முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஜீவனை பார்க்க ஆசைப்படுங்க. அந்த ஜீவன் வந்து நீ பார்க்காத போதே, நீ அதை தெரியாத போதே உனக்கு இவ்வளவு வேலையெல்லாம் செய்யற போது அந்த ஜீவன் தன் கைப்பொருளை வச்சுக்கிட்டு அது என்னென்னலாம் வேலை செய்யும் உனக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் 5 அறிவு இன்பத்தை மிருகங்களும் அனுபவிக்குது. அதே அறிவு நம்ம அனுபவிக்கூடாது. 6வது இன்பத்தை அனுபவிக்கணும். அது 6வது இன்பம்னா பயமா? இப்ப 6வது இன்பம் பயம்தான் போல இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. கோடியான பேர் இருந்தாலும் 6வது அறிந்தாதான் அவங்க நித்தியன் அல்லவா அப்படின்னு எடுத்து கொடுத்தா. அப்ப அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல் வீண் வெறிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அடைவார்கள். அப்புறம் இருதய கமலவாசன் அந்த பிராண ரட்சிக்கிற தேவனாக நம்ம விளங்குகிறோம் அப்படிங்கறத தெய்வம் வாக்கியத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அக்கா வந்து சத்தியம் விளையும் தலம் எது, சத்தியத்தின் பிறப்பிடம் எது அப்படின்னு 38வது வாக்கியத்துல இருந்து எடுத்து பல பாடல்கள் மூலியமாகவும் வாக்கியங்கள் மூலமாகவும் கோர்த்து ஒரு மாலையா கொடுத்தாங்க. அதுல நம்ம விளங்கிக்கிட்டத பகிர்ந்துக்கிறேங்க. ஆண்டவர் முத்தி கூறியது ஆசான் வாக்கு, ஆனால் சத்தியத்தின் செயல் யார் நினைவிற்கும் எட்டாது. சத்தியத்தின் இருப்பிடம் உனக்கும் மற்ற எல்லோருக்கும் எங்கே? சத்தியத்திற்கு மேல் சமமோ மதமோ இல்லை, அதற்கு மேம்பட்ட பலமுள்ள பொருளும் இல்லை. அப்ப என்னுடைய வாக்கு உங்களை ஆணாக்கும், அவர்கள் வாக்கு வீணாக்கும்ட்டாங்க. அப்ப அந்த வாக்கு எந்த வாக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சதுல போகணும். அப்ப பொருளாக்கிய ஒரு இடத்துல தேகமாக்கிய உடல், பொருளாக்கிய வாக்கு, நினைவாக்கிய பிரம்மம் எல்லாம் என் எண்ணத்துக்கு குதிச்சு லயப்பட்டு நிக்கணும் உத்தரவு பண்றாங்க. அப்ப எல்லா ஜெயங்களுக்கும் சித்தி இடமே சத்தியம். கோழிக்கு கூட தன் குஞ்சை வளர்க்கும் அறிவு இருக்குது. அதை ரசிச்சு பார்த்தா தெரியும் கோழி எப்படி வளர்க்கலாம். அந்த தப்பிக்கிறதுக்கு ஒரு குரல் கொடுக்கும், குஞ்செல்லாம் போய் நீங்க போய் ஒளிஞ்சுக்கங்கிறதுக்கு ஒரு குரல் கொடுக்கும். முட்டை அந்த மாதிரி ஒவ்வொரு ரகமும் அதுக்கே அந்த ரகத்துல படைச்சிருக்கோ அதுக்கே அந்த அறிவு இருக்கே. நீ 6 அறிவு படித்த மனிதன் வந்து 5 அறிவு மாதிரியே அதை உரட்டக்கூடாது, அந்த நிச்சயத்துக்குள்ள நீ தேடணும் அப்படிங்கறது முதல்லயே நம்மளுக்கு நீதி எனும் பொருளானது. அந்த ஜீவன் யாராரு ஜீவனை காங்குறாங்களோ அவங்கதான் நிச்சயன், அவங்கதான் கடைசியறங்கிறதையும் என் தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஜீவன் வந்து ஜாதி குலம் அனைத்துமே அந்த ஜீவனை காங்கணும். அதுக்குதான் அந்த ஜென்ம சாபலியத்தை அறியணுங்கிறதுக்கு தான் வந்தவங்க. ஆனா அதை மறந்துட்டு இருக்கிறாங்க. அது நீதிதான் பொருள், அதுதான் சத்தியம், அதான் வாக்கு அப்படிங்கிறதே அந்த முதல் பாக்கத்திலேயே தெய்வம் முதல் ஆதிவனுடைய முகப்பிலேயே கொடுத்துடுறாங்க. நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்தைத்தார் ஓதியை உணர்ந்தறியா உயிர் கோடிகள் ஊருவட்டு அழகை நரகாணலாலே ஜாதி மனு குலம் அனைத்தும் ஜீவன் கண்ட ஜென்ம சாபல்ய குலமாக வென்று ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே. அந்த சத்தியம்ங்கிற வாக்கு யார்கிட்ட இருக்குங்கள அறிஞ்சு அடைஞ்சவங்க எல்லாம் நல்ல தேவர்கள். அப்ப இந்த உலகம் பூராம இது ஒரு ஜாதிக்கோ மதத்திற்கோ சொந்தம் என்ற உலகத்துல சர்வத்திராளுக்கும் சொந்தமானது. அப்ப எல்லா ஜாதி மக்களும் தங்கள் ஜீவனை தான் காங்கணும். அப்பதான் ஜென்ம சாமலியம் அறிய முடியும். அது தெய்வத்துடைய வாக்கா இருந்தா தான் அவங்கதான் எமன்ட்ட வந்து 1000 மைலுக்கு அப்பா இருந்தாலும் அங்க எங்க பிள்ளை இருக்கு போகாதேன்னா எவன் கட்டுப்பட்டு நிப்பாப்ல. அப்ப அந்த எம் நினைவுல யார் நின்று சாதிக்கிறாங்களோ அவங்கதான் ஜாதின்ட்டாங்க தெய்வம். அப்ப இந்த சாதிப்பூவே போதிப்பூவா வந்து நம்மளுக்கு வாக்கியமாக இறக்கி அருளிட்டு இருக்காங்க. சாதிப்பூவே போதிப்பூவா வந்து அப்புறம் சத்திய பிரியர்னு தெய்வம் வாக்கியத்துல சத்திய பிரியர், தேடு ஊடகர், பிரம்ம கூடகர் அப்படி வரைக்கும் சத்திய பிரியருங்கிறதே கூப்பிட்டுருக்காங்க. சத்திய பிரியர் வந்து மந்திரத்தில் இருக்க சத்திய பிரியர்களின் மந்திர தலைவர். அவங்களும் அந்த ஜீவனை தான் போகணும், அந்த முகப்புல போய் நிக்கணும். அந்த மனுமகன் யாரு
அந்த பொருளாகிய வாக்கு என்ன, அவங்க தோத்திரம் செய்யுங்க, எதை தோத்திரம் செய்யுங்க, அவங்க வாக்க தோத்திரம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலை கொடுக்குறாங்க. சத்திய பிரியர்களின் மந்திர தலைவர். சத்திய வாழ்கை கொண்ட ஜீவயன் திரவியேனி முத்தினம் முறப்பில் முன்னே மனுமகனெந்தா என்னும் சுத்ததம் பொருளன்றேற்றி தோத்திரம் செய்து நிற்கும் பத்திய யாரென்றாய்ந்து பார்த்திங்கு அழைத்து வாரி. எப்படி அழைச்சு வர சொல்றாங்க? இந்த சத்தியத்தை யாருக்கு பிடிச்சிருக்கு அவங்களை அழைச்சிட்டு வாங்க, பிடிக்காதவங்க 50 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த சத்தியம் எப்படி, அந்த சத்தியம் சொல்றது எல்லாமே உண்மையாதான் இருக்கும், பொய்யெல்லாம் கிடையாது. சத்தே வந்து அந்த சத்தம் கொடுக்குது, அந்த சத்து வெளியே போகாம எவன்கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க, சத்தியமே வந்து ஈராங்க. ஆனா அவங்க சொல்லி வந்த குறியெல்லாம் ஒண்ணுமே அணுவு பெசகாதுன்னு அக்கா எடுத்து கொடுத்தாங்க. அம்மே வானலோகம் பூலோகமெல்லாம் தலைகீழாக மாறி நின்றாலும் சந்திர சூர்யா எல்லாம் நிலை மாறி அவர்களுடைய திசையானது தென்வடலாக மாறி நின்றாலும் ஆகாய மண்டலத்தில் உள்ள தாரகாகலங்களாகிய நட்சத்திரங்கள் எல்லாம் விலை குலைந்து போனாலும் இப்பூமண்டலத்தை ஆடையாக தோன்றினான் என்ற குலாசலங்கள் எல்லாம் குலை குலைந்து போனாலும் சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாது, அணுவும் பிசகாது ஜோதியாதி குணம் அப்ப அவங்க சொல்ற பொய்யில வந்து அந்த வாக்குல வந்து எதுவுமே பிசகாது, எல்லாமே அவங்க ஆர்டர் கட்டுப்பட்டதுதான். கட்டுப்பட்டு அப்படிலாம் குழந்தை போனாலும் நான் சொல்றதுல எதுவுமே கூறி தப்பாதுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் பூரண மூல கோலத்துல தெய்வம் வாக்கான வாக்கிது செல்வாக்கு, அது செல்வாக்கு, அது சொல்வாக்கு அப்படிங்கிறதே பூமி பவப்பாரம் ஏறி 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 பொங்கி வீழும் நாள் நேருதம் மிஞ்சும் நூலை வித்து கண்டு வித்து கண்டு மீரும் சீருதிட்டோ இந்தியாவில் எந்தோரை தனும் புத்தர் வீரா புத்தர் வீரா எச்சி வீழுத்த திருமுகமே வாக்கான வாக்கீது செல்வாக்கென்றோ
செல்வாக்கா இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்ல செல்வாக்கா வந்துடுது. அதெல்லாம் செல்வாக்கு கிடையாது. தெய்வத்துடைய வாக்கு ஒண்ணுதான் செல்வாக்கு, அதான் சொல்வாக்கு, அதான் நம்ம முத்தி வீட்டுல ஏற்றுறது, அதான் சத்தியங்கிறத தெய்வம் அழகா எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப புத்த பகவான் திரும்ப விட்டுட்டாங்க. தென்னிந்தியாவில் ஒரு சிறிய திட்டு மிஞ்சும் அப்படின்னு மொத்தத்துல சொல்லிட்டாங்களே தவிர அவங்களுக்கு இந்த திட்டு தான் தெரியாது. நாம அறிவிச்சுதான் தென்னிந்தியால ஒரு திட்டுங்கிறது நம்ம சாலை மட்டும்தான், அதுதான் மிஞ்சும், அவங்களுடைய வாக்குதான் செல்லும் அப்படிங்கிறத நாம உனக்கு அறிவித்ததாக தெரியல தெரியாது அப்படின்னு வாக்கியத்துல உத்தரவு பண்ணியிருக்காங்க. அந்த பாடலையும் படிச்சு, காலம் கடந்த களி கிடைங்க பாடலையும் படிச்சு அந்த வாக்கியத்துல உத்தரவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இங்கேயும் அவங்க வாக்குல நுழைஞ்சு அதுல போய் வேலை பார்க்காட்டி தெய்வம் அக்கா எடுத்து கொடுத்தாங்க. வெளியில இருந்தா ஊசிமலை இருக்கிற மாதிரி. அப்ப அந்த திருவாக்கியம் போய் உள்ள நுழையிலைன்னா என்ன பாவ இருள் உன்னை கப்பி இருந்தா இந்த எல்லையை விட்டு நீ வெளியே இருப்ப அப்படிங்கிறதுக்கு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப அந்த வாக்குலையும் சத்தியத்திலையும் நுழையாம இருந்தோம்னா எங்க இருந்தாலும் தள்ளிப்பட்டுதான். இங்கேயே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அவங்க வாக்குலையும் அவங்க சத்தியத்திலையும் நடந்தோம்னா நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. அந்த வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு? இப்ப நபிகள் நாயகம் வந்தாங்க, இயேசுபிரான் வந்தாங்க, வாக்கியம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா எமனுக்கு ஆர்டர் போட முடியாது. அப்ப தெய்வம் மட்டும்தான் வந்த சித்தர்கள், முத்தர்கள், யோகிகள், ஞானிகள் ஒருவர் அல்ல, அவங்க வாக்குதான் செல்லும். அந்த வாக்கு அது எப்படி அந்த ஒளியை கண்டு போகணும், அது எந்த ஒளியை கண்டு போனா உனக்கு எவ்வளவு பண்ணியிருந்தாலும் அதை எரிச்சு போடுவாங்க. அந்த யாருங்கிறத இதை அறிஞ்சு நீ போகணும், இந்த வாக்குதாங்கிறது நீ அறிஞ்சு போகணுங்கிறதைய பூரண புதையில தெய்வம் கொடுக்குறாங்க. ஈதறிந்து நூறோடி கண்டால் பேரும் பாவம் எத்தனை கோடியானாலும் பற்றி ஏறியுமே மனை பிரிந்து ஆரண்டம் எட்டிய வாயின்றவர் பேராஜயோகி ஈதறிந்த மூமின்களுக்கு ஆதிதீராகிப்பவே உண்டுமேயாயிரப்பவும் உண்டு. அப்ப இதுதான் சத்தியம்ங்கிறது இந்த ஆண்டவங்க தான் நெரிச்சுட்டா உங்களுக்கு இப்பவே தரேன், நாளைக்கு இல்ல. நீ இப்போ ஒரு கடன் வேலை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற உடனே அது மாதிரி இனிமே எனக்கு கடனாளியா உனக்கு செத்த பிறகு கொடுக்கறதுக்கு இப்பவே தர்றேங்கிறாங்க. அப்ப அது யாருடைய வாக்கு சத்திய வாக்கு நீ தெரிஞ்சு போனாலும் உனக்கு இப்பவே கிடைக்கும் அப்படிங்கறத தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அக்கா மான்மியத்திலையும் எடுத்து கொடுத்தாங்க. தெய்வத்தை எல்லா வாக்கு வலதும் இன்றைய வரங்களும் பெற்றிருக்கின்ற நீ ஒருவன் அல்லவோ அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அதுல முக்கியமா அக்கா படிச்சுட்டு வரேன், எனக்கு ஒண்ணு ஓடிச்சு. ஏ மகனே எல்லா வாக்கு வலதும் எல்லா விஞ்சை வரங்களும் பெற்றிருக்கின்ற நீ ஒருவன் அல்லவோ படிச்சுட்டோம். ஆனா அது அந்த வாங்குறதுக்கு தெய்வம் எவ்வளவு பாடுபட்டுப்பாங்க. தெய்வத்தை பாட்டையாட்டைங்கிறது அந்த பாடு இருக்கு அந்த இடத்துல. மேலும் இவ்விரிபவனத்திடத்தே உன்னுடைய மூப்பு ஒன்றை தவிர வேறு ஒரு மூப்பும் உலகத்தில் இல்லாத யுகவிஞ்சை பெற்றிருக்கும் உறுதியனே. இந்த இடத்துல நல்லாவே கொடுத்துட்டாங்க. இவ்விரிபோனத்திற்கு உன்னுடைய மூப்பு ஒன்றை தவிர வேறே ஒரு மூப்பும் உலகத்தில் இல்லாத யுகவிஞ்சை பெற்றிருக்கும் உறுதியனே. அப்ப இன்னொரு மூப்புக்கு வேலையில தெய்வம் தெய்வம் மாதிரி யாரும் செய்ய முடியாது அதுங்கிறத நல்லா ஆணித்தரமா இந்த இடத்துல தெய்வம் கொடுத்துட்டாங்க. நீங்க மட்டும்தான் செய்ய முடியும், என்னால கூட செய்ய முடியாது. அப்ப தெய்வம் அந்த வாக்கியத்துல உத்தரவு பண்ணிட்டாங்க. பாட்டியாதான் தலையில ஏன் பாடி தலையில கட்டிட்டாங்க, அதை எமன்ட்ட மேய்க்கிறது அவங்களாலையும் முடியாது. அப்ப அதுக்கு மீறி தெய்வம் தவம் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப பாட்டியானாலும் முடியாது. அப்ப யாருமே முடியாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கணம் கொண்டு நம்ம எடுத்துக்கணும். இவ்விரிபோனத்திடத்து உன்னுடைய மூப்பு ஒன்றை தவிர வேறே ஒரு மூப்பு உலகத்தில் இல்லாத இப்போதிஞ்சை பெற்றிருக்கும் உறுதியனே. பைபிள் இருக்கு, சத்திய வேதம், குரான் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் வேதம்ட்டாங்க. அப்ப எல்லாம் வேதம் தான். வந்த வேதம் தெய்வத்தை குறிப்பிட்டு இந்த மாதிரி வருவாங்க, நீங்க போய் அவங்ககிட்ட பெற்றுக்காங்க.
பகவத்கீதை, சுப்பிரமணியர் எல்லாருமே சொல்றாங்க, நானடா நாடு இருக்கும் இடம்தான் காட்டி நவிழுவார் நன்மார்க்க நாதர் தானே. அந்த நான்கிற இடத்த அவங்க இருக்கிற இடத்த காமிக்கிறவங்க இந்த நாமத்துக்கு உரியவங்கிறத அவங்களுக்கு குறிப்பிட்டு போயிட்டாங்க. அப்ப எத்தனை பேருக்கு படிக்கிறவங்களுக்கு இப்படி சுப்பிரமணிய புராணம் அப்படி கும்பிடுறாங்க, வேல் குத்துறாங்க, எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா தெய்வம் அதிர்ஷ்டத்தலையும் தோஷித்தலையும் தான் தான் சொல்லுமே உத்தர பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி சக்தியை ஈயக்கூடிய தெய்வத்தை வந்து பிடிச்சிருக்கோம் நம்ம. அப்ப இதுல கொஞ்சம் மாறாம இறுதி வரை நினைப்பவனே பாக்கியவான், எந்த நேரத்திலையும் தாண்டுகின்ற இடத்திலங்கே தவறுந்தளம் உண்டு ஜாக்கிரதை அகந்த கவி தாழ்ந்தவர்கள் கோடி. சும்மா ஒருத்தர் சொல்ல கோடி. அப்ப அதை விட்டு கோடியில் ஒருவனோ குலமானாகி நம்மளை கொண்டாந்து தெய்வம் வச்சுட்டாங்க. அப்ப நம்ம வந்து எவ்வளவு அவமானம் வந்தாலும் எது வந்தாலும் நினைச்சு நிக்கணும். இதுல நினைச்சு நிக்கிறதா இறுதி வரை நினைப்பவனே பாக்கியவான். அப்ப இறுதி வரை தெய்வத்தை விடாம புடிச்சுக்கணும், அந்த சத்தியத்தை புடிச்சுக்கணும், அவங்க வாக்க புடிச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு வரையும் தெய்வம் நல்லா அழுத்தமா உத்தரவு பண்ணிட்டாங்க. அன்றையும் முதலான மூதிஞ்சை வரமும் எம் முதல் குடை இறையாயிரமும் உம்முடையதென முச்சகம் புகழும் 30 தேவர்கள் முதலாகிய எல்லோரும் அறிந்திருப்பதான அதனை நீ எவ்வாறு நினையாதிருக்க முடியும்? மேலும் மூதூர் மூதுரைநாதர் முனிபாரவான்கள் நீதி மாமரை ஓடியுள்ள தீர்க்க தரிசனைக்குரிய என் ஓவியனே சத்தியனே, உன் வாக்கு சாயுச்சியரில் யாரும் இல்லை. திரேதா திரேதா துவாபர கலியுகம் சதுரியுகத்தும் வாக்குமி சகத்தே துணை தவிர ஒரு சொல்லி என்ற உத்தமி சத்தியனே. பத்தினி வாக்கு பலிக்கும் எவர் மேலும் அக்கினி உன் வழக்கை அப்பா மறவாதே. நீ கை குவித்தால் எனக்கு மிகத்தாங்கரிது, கலியன் கழிச்சிகளை கடியாதே நம்பாதே. சண்டாளரானாலும் பாவத்தை கூறாதே, நம்பினோர்க்கெல்லாம் 4ஆம் பதம் கொடு நீ. இதுக்கு மேல நம்மளுக்கு ஒண்ணும் தேவையில்லை. நம்பிட்டாங்கன்னா ஒரு 4ஆம் பதத்தை கொடுங்குறாங்க. சாலோக சாமீப சாரூப சாயுட்சி பட்டம். சாயுட்சி பட்டம் 4வது பட்டத்தை கொடுன்ட்டாங்க பாட்டையா தெய்வத்துக்கு. அப்ப இப்படி ஒரு தெய்வம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கையில் நம்ம கடைசி வரையும் அதுல இருக்கிறதானே சிறப்பு. அப்புறம் சென்னி பத்துல கூட அந்த சித்தத்தை பத்தி கொடுக்குறாங்க. சென்னி பத்துல கொடுக்குறாங்க அந்த சித்தம், அந்த சத்தியம் எப்படி இருக்கும்? சித்தமே புகுந்தம்மை ஆட்கொண்டு தீவினை கெடு துயலாம் பத்தி தந்துதன் பொற்கழக்கனே பன்மல கொய்து சேர்த்தலும் முத்தி தந்திந்த உலகுக்கும் அப்புறத்தவை வைத்திடும் அத்தன் மாமல சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. அது சித்தத்திலேயே போய் சத்தியத்துல புகுந்துக்கிட்டேன்னா மூ உலகத்துக்கு அப்புறம் கொண்டே வச்சிடேங்கிறாங்க. அந்த பிறவிங்க நோயை நான் தீர்த்துருவேன். பிறவி என்னுமே கடை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் அறவ எந்தடியார்கள் தங்கள் அருட்குழாமுக வீட்டுனல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பித்தான் தன் உண்மை பெருக்கமா திறமை காட்டிய தேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே அப்படின்னு சென்னி பத்திலையும் அந்த சத்தியத்தை வந்து புடிச்சுக்கணுங்கிறதையும் எடுத்து கொடுத்திருக்காங்க என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரக்கா முத்தி பெற வேண்டும் வழங்கும். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆண்டவனே குருநாதா ஆதியே துணை தெய்வமே சத்திய சபை சாலையை பத்தி கொண்டு படை திருநாள் காணிலே ஒத்தையான தவத்தேரி தண்டையே ஒத்தையான தவத்தேரி தண்டையே சுத்தையான திண்டித்த
என்று சத்தியமே உருவாக அந்த திரு உருவெடுத்து வந்த நம்ம தெய்வம் அவங்களுடைய திரு வேதங்கள்ல இருந்து அந்த வேத முத்துக்களாகிய முத்துக்களை எடுத்து இன்னைக்கு சத்தியம் பிறப்பிடம் எது அது விளையும் தளம் எது அப்படிங்கிற திருவாக்கிட்டு நமக்கு அக்கா இன்னைக்கு மிகவும் அழகாக அவங்க வேதத்திலிருந்து நமக்கு எடுத்து வழங்கினாங்க. அதை பத்தி நான் பிறகு கொஞ்சம் சொல்லிடுறேன். சத்தியம் அப்படின்றது நம்ம தெய்வமா தான் இருக்காங்க. அப்ப நம்ம தெய்வம் தான் நமது அந்த சத்தியம் பிறப்பிடமாக சத்தியமாக இருக்காங்க. அந்த வெளியின் தான் அவங்களுடைய ஆளவாயாக இருக்குது. இப்ப உலக வியாபாரத்துக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்பு தேவைப்படுற போல அந்த பிரம்ம வியாபாரத்திற்கு நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த ஆளவாயில பிறக்கக்கூடிய அந்த திரு வாக்குகள்லாம் நமக்கு வந்து அந்த பிரம்மாதிக்கத்தையில நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப நம்ம தெய்வம் தான் நமக்கு வந்து ஒரு சத்திய வழிக்குரிய ஊராகிய மெய்வழிச்சாலையை உண்டு பண்ணி சத்திய தேவ பிரம்ம குல மக்களை உருவாக்கி நம்மளுக்கெல்லாம் சத்தியமாக இருந்து அந்த அவங்களுடைய அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் அவங்களுடைய உத்தரவு கட்டுப்பட்ட சத்திய குல மக்களாக நம்ம தெய்வம் தான் ஆக்கி வச்சிருக்காங்க. சத்தியனானால் சாதிமான் ஆவாய் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய உத்தரவுப்படி நம்ம நீதியிலும் மனுக்குலம் சத்திய மெய்வெளி குலத்துல இருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு வந்து அதை அறிந்தறிந்த உடல் தான் தேவர் ஆகும் அப்படின்னு தெய்வம் நம்மளுக்கு எடுத்து அருளி இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து அந்த பேசரும் பெரும்பொருளே பேசரும் வாசகம் கொண்டு பேசியரும் பெருமானாக வந்து அவங்களுடைய திருவாக்குகளை கேட்டு நம்மளை எல்லாம் தினமும் நம்மள வந்து சத்தியம் கேட்கக்கூடிய அந்த தன்னை அறியக்கூடிய அந்த அறிவினர்களாக நம்மளை எல்லாம் அறிவாக நம்ம தெய்வம் மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு சத்தியம் வந்து அப்ப அந்த சத்தியத்தை நம்ம தினமும் கேட்டு நம்ம பழக்கணும். சத்தியம் உண்மையாக சத்திய மெய்க்குலமாக இருக்குது. அது நமக்கு வந்து நம்ம தெய்வம் வேத பாடங்கள் மூலமாக நமக்கு தினமும் அள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்கதான் சத்தியம் கடந்த சுரூபமாக சாயிச்சிய கடலாக திருப்பார்கடலை காட்சி வட்டாகி சிறு துண்டுகளாக நம்ம வாயில் போட்டு அதை செவியில் வாங்கி பேசக்கூடிய நாவினராக நம்மளெல்லாம் ஆக்கிக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருக்காங்க. அப்ப தினமும் நம்ம அந்த சத்திய வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தினம் ஒரு நாளில் திருவருள் அதனை கேட்டால் பணிவெல்லாம் போலே பாவம் பரவிடும் நிஜமே சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திருவாக்குல கேட்கும் நம்மளுடைய அந்த பணிவெல்ல போல நம்ம பாவங்கள் எல்லாம் கரையக்கூடிய சத்திய வாக்காக இருக்குது. அப்புறம் தினம் வந்து அவங்களுடைய திருவுருளை நம்ம கேட்கும் போது நம்ம உள்ள கவலைகள் எல்லாம் போய் நம்மளுக்கு வந்து அந்த மரளியின் கையிலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை எல்லாம் அந்த பெரிய வாழ்வுக்கு அந்த சொர்க்கவழிக்கு அழைத்து செல்லக்கூடிய பெருமானாக நமக்கு தெய்வம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தெய்வம் வந்து நம்மளை வந்து அந்த உத்தியோகராக வந்து நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய தெய்வமாக அந்த சத்தியத்தை நமக்கு அருளக்கூடிய பெருமானாக அந்த சத்தியமாகவே திருவுருவெடுத்து வந்திருக்கிறாங்க. தர்மத்திற்கு அழிவும் அதர்மத்திற்கு வாழும் வரும்போதெல்லாம் நம்ம தெய்வம் அதாவது தீர்க்கதரிசிமார்கள் வருவார்கள் என்பது சத்தியம் அப்படின்னு நம்மளுக்கு அருளி நம்ம தெய்வம் நம்மளுக்கு வந்து அந்த கலியுகத்துல சத்தியங்கிற சாய்ச்சி கடலாக இருந்து நம்ம காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப தெய்வம் வந்து அவங்களே சத்தியமாக இருக்கிறனால வேதத்துல இருந்தாலும் இல்லைனாலும் இது சத்தியம் அப்படின்னு தெய்வத்தின் கையேற்ற அனுபவத்தின் மூலமாக நமக்கு எடுத்து அறிவித்தது என்னன்னா நம்ம எப்பயுமே அந்த தெய்வ திருமுகத்துக்கு நேராக இருக்கணும். சவுதி கடல் அதை கலட்டி விட்டணும். தெய்வ சைதன்ய திருமுகத்திற்கு இணையாக நேராக நிற்கணும். நாம இந்த உலகத்துல எதுக்காக பிறந்தோம் அப்படின்றத நம்ம தெய்வத்தினுடைய வேதங்களை அதுல இருக்கப்ப நம்ம நடந்தோம்னா நம்ம வந்து இந்த உலகத்துல பிறந்தது தேவனாக மரணமில்லாத அந்த பேரின்ப வாழ்வதற்காக அதை அறிவிக்க பிறந்த மகன் நீ, இது சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் நமக்கு அந்த அவங்களுடைய கையை தளத்துல இருந்து அந்த சத்திய வாக்குகள் அந்த திருவாக்குகள் நமக்கு தினமும் அறிவிக்கொண்டே இருக்கிறாங்க. அதற்குதான் 4 வேதங்களும் படைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அந்த சத்தியம் பிறந்த அந்த சத்திய விளையும் தளம் எது? அப்ப சத்திய விளையும் தளம் சத்தியம் வந்து நம்ம உச்சிக்குரிய ஆசானுடைய வாக்காக இருக்குது. அப்ப சத்தியத்தின் இருப்பிடம் வந்து நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த வேத நாட்டில வருகின்ற திருவாக்குகள் தான். அப்போ நம்ம அந்த வாக்குகளை நம்ம கேட்கும் அந்த சத்தியம் அதாவது கருத்துக்களை ஈயக்கூடிய அந்த நம்மளுக்கு வந்து திருவாக்குகளை ஈயக்கூடிய நாவாக நம்ம தெய்வம் அவங்களுடைய திருநாவும் இருக்குது. அதை நம்ம கேட்டு பழகும்போது நம்மளுடைய நாவும் அந்த தலைமுறை குடியேறக்கூடிய நாவாக நம்ம தெய்வம் நம்மளை அனைவரையும் மாற்றி வைக்கக்கூடிய தன்னை உள்ள வல்லாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த நமக்குள்ள இருக்க அந்த அறிவு பெற்றகத்தை வந்து அவங்களுடைய அந்த அறிவாகிய அந்த வாக்கை தினமும் ஈந்து வாக்கியம் வாக்கை ஈந்து நம்மளெல்லாம் அந்த சத்திய வாக்கினால அந்த வனவை அண்ணனால அதை எரிய வச்சு நம்மளையெல்லாம் நம்ம தீமைகளை எரித்து காக்கக்கூடிய காக்கும் தீயாக நம்மளுக்கு நம்ம பெருமான் இருக்கிறாங்க. அப்ப அந்த பெருமான் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இருபுருவத்திலே தான் அதுக்கு கீழதான் ஈஸ்வரோட இருப்பு இருக்குது. அங்கதான் அந்த ஆளவாய் இருக்குது. அதுதான் சத்தியம் பிறப்பிடமாக இருக்குது.
அப்ப நம்ம வந்து தினமும் அந்த திருவாக்குகளை வாங்கி நம்ம மனதில் இருக்கும் போது அந்த ரவி கோடி வீட்டுகின்ற அந்த கோடி சூரிய பிரகாச ஒளியை வீசக்கூடிய அந்த பெருமானை நம்ம தினமும் சந்தித்து அந்த இருதய மலர் விரிந்தெழுப்பக்கூடிய அந்த இருதயத்தில் நம்ம இதய கமல வாசலை தரிசிக்கக்கூடிய அந்த அதுல இருந்து நம்ம தெய்வம் நமக்கு அவங்களுடைய திருவாக்கு மூலமாக நம்ம கருதி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த வாக்கு வல்லபம் வந்து பதினத்துல பெற்று வந்தவங்க நம்ம பெருமான் அவங்கதான் அந்த மூதிரி முனிவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிற சத்தியனாகி நம்ம தெய்வத்துக்காக அவங்களுடைய வருகையினாலதான் காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாக்குதான் சத்தியமாக இருக்குது. அப்ப சத்தியம் என்ற அருந்தலன் தான் மனு ஈசனாக வந்து நம்மளை எல்லாம் காத்து கொண்டிருக்கிற பெருமானாக வந்திருக்கிறாங்க. அப்ப சித்திக்கு முக்கிய அவருடைய வாக்குதான், அதுதான் வாக்கு தவம். அப்ப சத்தியமாக இருக்குது. அப்போ தன்னை அறியும் அறிவே ஆண்மை, அது சத்தியத்தின் மூலமாக தான் நமக்கு விளைகிறது. அவர்களின் வாக்கு சத்தியம், அதன்படி நடக்கணும்னா புருஷ லட்சணம் உடையவங்க. அப்போ நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு அந்த சத்தியமாக நமக்கு வந்து திருவுருவம் தாங்கி வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க வரும்போது மனு ஈசனாக வரும்போது நம்ம அவங்கள காத்து உள்ள போதே காத்து தூற்றிக்கொள் என்பது போல நம்ம மனம் வந்து வெறும் பொய்யாகிய பதிலாக நிறைந்திருக்கிறது. அப்ப நம்ம தெய்வம் அவங்களுடைய வாக்குகளை நம்ம வந்து தினமும் நம்ம செய்வனவாக பருகும் போது அந்த பொய்யாகிய அந்த நெய்யை வந்து பொய்யாகிய பதிலிருந்து நீக்கி விட்டு நம்மளை எல்லாம் அந்த உண்மை அந்த அறிவாளியாக அந்த அறிவு தொடராக அந்த சத்தியத்தில் ஆக்கக்கூடிய வல்லமே நம்ம தெய்வம் நமக்கு தான் அருளி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வாக்காகிய தீவிரம் நம்மளை வந்து இந்தியாவே பூ போல நின்று நம்ம பாவங்கள் எல்லாம் சுத்தரித்து அந்த யமநிலையை காக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட நம்ம பெருமான் அந்த சத்தியம் என்பது எல்லா ஜெயங்களுக்கும் சித்திரமாக இருக்குது. அவங்க வாக்கு அந்த திருவாக்கு அந்த பரமலோகத்துல இருந்து வாக்காக இருக்குது. அப்ப அந்த அறிவே ரூபம் எடுத்து வந்து அதை நமக்கு விளக்கும் போது இந்த நேரத்துல இங்க இல்லாதவங்க எல்லாம் எவ்வளவு நஷ்ட உரையாக இருப்பாங்க. காத்திருந்த களத்திலே விளைவதெல்லாம் காத்திருந்தவனுக்கு அம்பலம். அது போல காத்திருக்கும் போது இந்த திரு ஆலவாயில் வருகின்ற இந்த வாக்குகள் விளையும் இந்த இடமாக இருக்கும் போது நம்ம அதை நம்ம செவியில வாங்கி அதை நம்ம தினமும் அறிந்து கொண்டே இருக்கும் போது நம்மள வந்து புஜபல தாஸ்திகளாக அந்த யமனையும் அந்த அளப்பரிய அறிவின் கடல் மீது நின்று வாரி நம்ம தெய்வம் வளர்ந்ததை எல்லாம் சென்று அந்த யமனையே வெல்லக்கூடிய நிஜ புலிகளாக நம்ம தெய்வம் நம்மளை எல்லாம் வளர்த்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வ வாக்குகளை எடுத்து பேசுகின்ற நம்மளை எல்லாம் புருஷ லட்சணம் உடையவர்களாக நம்ம தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம தினமும் அதே சதா அந்த சத்திய ஒட்டுதலையே இருக்கணும். அப்ப நம்மள வந்து நம்ம தெய்வம் அவங்களுடைய ஆட்சி பிறந்தவுடன் சடார் என்று திரும்பணும். அப்ப நம்ம தெய்வத்தினுடைய அந்த சத்திய ஒட்டுதலையே இருக்கணும். அப்ப அந்த சத்தியம் தான் எல்லா தெய்வங்களுக்கும் சித்திரமாக இருக்குது. அது கூறான குறியாக இருக்குது. அவங்களுடைய ஆழவாய் தான் அதனுடைய பிறப்படமாக இருக்குது. இவ்வாறு தினமும் நம்மளுக்கு வந்து நம்ம தெய்வம் அவங்க அந்த சத்திய வாக்குகளை தினமும் அந்த ஆழவாய்ன்றது நமக்கு தினமும் அருளி நாமும் அந்த புருஷ லட்சம் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தினமும் அருளி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த சத்தியம் வந்து நம்மளை காத்து நம்மளை எல்லாம் சத்தியத்தில் நடக்கும்படி இழுத்தறிவித்த இறைவற்கிடத்தையும் ஒழுக்கோளில் நாக்கு போல எறலிந்திட தலித்த சத்தியம் செய்து தாண்டினோர் போன்ற படுத்த சத்திய செங்கோல் படர்ந்து வேரூன்றிட அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் அந்த கொடுமைகள் எல்லாம் தீமைகள் எல்லாம் அழித்து நம்மளை எல்லாம் சத்திய சீலர்களாக நம்மளை எல்லாம் அந்த புருஷலட்சம் உடையவர்களாக ஆக்கக்கூடிய நம்ம பெருமான் அவங்களுடைய அந்த ஆளவாயிற்கு வருகின்ற சிவ வாக்குகளை தினமும் செய்யுறவாக பருகி நாமும் அந்த பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிற நான் விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள், ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோத்சவ பணிந்தை போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். எங்க அக்கா வந்து சத்தியகளையும் சதம் எங்கே 38வது கோதையில வச்சு கொடுத்துட்டீங்க. சத்தியத்தின் பிறப்படும் எங்கே? சத்தியங்கிறது ஆசானுடைய திருவாக்கா இருக்கிறது. ஆசானுடைய திருவாக்கு ஒன்றுதான் சத்தியம். சத்தியத்துக்கு மேல் சமயமோ மதமோ இல்லை. எல்லா சித்திகளுக்கும் ஜெயம் கொண்டு சித்தியாக இருந்தால் சத்தியம். இந்த உலகத்து சிறுசே பிரதானமானது, அதை விட முக்கியமானது. நாம் தான் உயிருடலுக்கு சிறுசு நாம் தான். என்னுடைய வாக்குதான் வந்து அந்த முக்தி வீட்டில் கொண்டு போய் சேர்ப்போம். வேதத்துல சத்தம் அசத்தம் இருக்குது. அசத்தை நீக்கி சத்தியமற்ற தருகிறேன்.
ஜீவன் முக்தனுக்கு வாக்குதான் வேதாந்தம். அந்த வேதாந்தத்துல அவங்களுடைய வாக்கு மூலமா தான் நம்மளால இறைவனடி சேர முடியும். இந்த சத்தியத்தின் பிறப்புறம் வந்து இயற்கை பொருள் அறிவிச்சுன்னா அந்த ஆழவாயில் இருக்குதுதான் அந்த சத்தியம் பிறக்கிறது. நான் அந்த சிவமறுப்பு கேட்க அந்த சத்தியத்துக்கும் நுழைந்து நாமளும் போய் தேட முடியும். அதே சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் புருஷ லட்சணம் உடையவர்கள். சத்தியம் தான் வானலோகத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிற இதுல பைபிள்ல சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைகள் தான் மாறாது, அழியாது. அதுதான் அழியாத அந்த சில வார்த்தைகள் தான். சத்தியம் உண்மை, வாய்மை, நேர்மை. மனிதனுக்கு ஜீவ லட்சியத்தினை ஈந்து சோழ சூழ பிரகாச வேகத்தில் ஏற்றி பரமபதத்தில் வைப்பதுவே வாய்மை. அவரோட வாக்குதான் வந்து நம்மளுக்கு பரமபதத்துல வைக்கக்கூடியதா இருக்குது. அதுதான் ஸ்கூல்ல வந்து ஒரு வாக்கிய சொல்லுவாங்க. 75வது பேச்சு. இந்த சத்திய முக்தி செயலுக்கே, இந்த ஒரு செயலுக்கே சர்வ வேதாந்தங்களும், அதாவது கெது சாம அதர்வண வேதங்களும், பிரபு தவுடாத் இஞ்சில் குர்கான் என்ற வேதங்களும், சைவ வைஷ்ணவ சாத்திரங்களும், மெய்கண்ட மருத்துக்களாகிய சித்தர் முத்துகள் கிரந்தங்களும் வந்தன. மனிதன் நித்திய உடலில் இருக்கிற பான்மையை எடுத்து சொல்லத்தான் அவையாவும் வந்தன. நாம் இஸ்லாமில் பின்னாலும் சைவம் நாம் தான். ஏனெனில் அது உள்ள முக்கிய செயல் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதே போல் வைஷ்ணவமும் நாம் தான், பௌத்தமும் நாம் தான், சீக்கிய மதமும் நாம் தான், ஜைன மதமும் நாம் தான், கிறிஸ்துவ மதமும் நாம் தான். எல்லா வேதங்கள் மதங்களும் தானிச்சலும் புதியவன் நாமே. இந்த முக்கிய வாழ்வாகிய நித்திய வாழ்வு செயலை எடுத்து பேசி உனக்கு மையர்வு ஊட்ட இந்த மண்ணுலகில் எம்மை தவிர யாரும் இல்லை. மெய்யாகவே அவரவரும் ஆதிமை மதத்தில் ஆவதற்குரிய வாய்ப்புடைய வசந்த நேரம் நமது தமிழ் தென்பாண்டி நாட்டில் இதனாலும் வந்து இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் அந்த வந்து சத்தியம் பிறப்படும்போதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அறிவு, ஆறாத அறிவே அது நம்மளுக்கு ஊற்றி தான் ஜீவனை அறிவிக்க அறிவே, அதுதான் ஆறாத அறிவே. அறிகின்ற அறிவே அறிவாகும். தன் ஜீவனை தான் அறிவிக்கும் தளத்தை அறிகின்ற அறிவே அறிவாகும். அந்த அறிவின் ஆண்மை இல்லாத சத்தியமும் முனைப்படும் இல்லை. ஐயா அறிவுடைய ஆண்மையில் தான் சத்தியம் கிடையாது. ஆகவே அறிவின் மூர்த்தன்ய முனைப்பும் கூடுதான் சத்தியம். நீங்க சபை மூலமாக உணர்த்தப்பட்டு எனக்கு புத்தி பெரு மீண்டும் தொடர். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். சத்தியம் எது, எங்கே விளையும் தளம், எங்கே சத்தியம்? சத்தியம் ஆசான் வாக்கு, நம் நன்மை பிறக்கும் வாக்கு. வெயிலையை வெள்ளியலையை வெற்றி அடைய செய்வது நமதுடைய ஆசானுடைய எல்லை. யமன் அழுகாத எல்லை. திருமேனி சத்திய சத்திய வாக்குகளை ஒட்டி கொள்ள வேண்டும். அடுத்த மூச்சு ஒரு நேரம் கூட தயங்கக்கூடாது என்று நமது தெய்வம் அருளி உள்ளார்கள். நமது சாலையை சத்திய மெய்வழி சாலை உத்தரவின்றி விளைவா. நமது புத்த பெருமான் அவர்களும் சத்திய ஸ்ரீ புத்த பெருமான் தீர்க்க தரிசனம், நமது பெரியப்பா சத்திய ஞான சபை, இந்த அனைத்திலும் சத்தியம் முக்கியம். சத்தியம் அறிந்தவனே புருஷ லட்சணம். ஆனால் வெளி உலகத்திற்கு சம்பாதிப்பவனே புருஷ லட்சணம். இது அறிந்திருக்கா? அது போல நமது அனந்தாதி தேவர்களை மெய்வழி நட்சத்திரங்கள் சத்தியப்படி மூப்பர் என்ற தெய்வமே அழைப்பார்கள். இதுவரை சபை சிறப்புக்கா, நமஸ்காரக்கா. அனைத்து சத்திய மெய்க்குள்ள மக்கள் அனைவருக்கும், தெய்வ பிரிவர்களுக்கும் நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.